ரிமைண்ட் பண்ணி ஓகே, ரிமைண்ட் பண்ணுங்க. Does all of you know Tamil? தமிழ் எல்லாத்துக்கும் தெரியுமா? தமிழ் தெரியாதவங்க இருக்காங்களா? எல்லாருக்குமே நல்ல தமிழ் தான் நல்லது சார். வெரி குட், வெரி குட். நல்ல விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நமக்கு அதான் பிடிக்கும், விளக்கமாக சொல்ல ஓகே, முடியும். சந்தோஷம் சார். சந்தோஷம். யார் இருக்கீங்க? பிரியா மேடம் இருக்காங்க. பிரியா மேடம் குட் ஈவினிங். அப்புறம் யார் இருக்காங்க? ரமேஷ் சண்முகமா? ஆமாம் சார், வணக்கம். இல்லைங்க சார், ஒரு கப்பல் ஆஃப் சென்டென்ஸ் சொல்ல முடியுமா உங்களை பற்றி? இல்ல பிரியா மேடம் நீங்க சொல்லுங்க அதை பத்தி. ஓகே சார். ரமேஷ் சாரும் அஸ்ட்ராலஜி பண்ணி படிச்சுக்கிட்டு அஸ்ட்ராலஜரா? வெரி குட். ஆமா. இதுல சார் அப்படியே கொஞ்சம் நான் யோகா கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்லி அப்படியே வந்தாங்க. ஒரு கோர்ஸ் படிங்கன்னு ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. வெரி குட், வெரி குட். ரமேஷ் எத்தனை வருஷமா அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாதகம் பாக்குறீங்க? இப்ப இப்பதான் சார், ஒரு வருஷம் சார். ஒரு வருஷங்களா? 1 இயர் சார். வெரி குட், வெரி குட். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு ப்ரொஃபஷன் என்ன? பிசினஸ் சார். பிசினஸ் பண்றீங்களா? வெரி குட். ஆமா, கொரியண்டர் சில்லி. வெரி குட், வெரி குட். பாலாஜி சார் மாதிரியா? சார் பாலாஜி இருக்காரு, நம்ம தெரியுமா உங்களுக்கு? பாலாஜி சார் மாதிரியான்னு கேக்குறேன் நான். பிசினஸ் இல்ல, அவரு எனக்கு தெரியல. அவரு எனக்கு வந்து குரோசரி ஐட்டம் சார். குரோசரியா? ஓகே, ஓகே. குரோசரி, அதாவது சில்லிஸ், மிளகா வத்தல், மல்லி. மிளகா வத்தல், மல்லிகை. வெரி குட், வெரி குட். அது ஆந்திரால வாங்குறேன். எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? இல்ல தமிழ்நாடு மட்டும்தானா? கேரளாக்கு அனுப்புறேன் சார். கேரளாவா? ஓகே சார். பர்ச்சேஸ் ஆந்திரா. இது மல்லி வந்து நார்த் இந்தியன்ஸ். ஓகே. செல்லிங் வந்து ஒன்லி கேரளா சார். செல்லிங் கேரளா. வெரி குட். ஆமா, நார்த் தமிழ்நாடு. ஓகே. எத்தனை ஸ்டோர் இருக்குதாங்க உங்களுக்கு? அது எர்ணாகுளத்துல இருந்து மங்களூர் வரைக்கும். ஓ மை குட்னஸ், அப்படியா? நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்க பார்ன் அண்ட் brought up in விருதுநகருங்களா இல்லை வெளியூருங்களா? எனக்கு ப்ராப்பர் தேனி சார். தேனிங்களா? ஓகே. நான் இப்ப இருக்கிறது அருப்புக்கோட்டையில இருக்கேன். ஓ, இப்ப இருக்கிறது அருப்புக்கோட்டைங்களா? அங்கேருந்து பேசுறீங்க. வெரி குட், வெரி குட். வெரி நைஸ், வெரி நைஸ். பிரியா மேடம், இவரு நம்ம பாலாஜி இருக்காரா? சார் ஆனா பேச முடியும் சொன்னாங்க. ரிமைண்ட் பண்ணுங்க அவருக்கு. எஸ் சார். நான் இன்னொரு ஃபோன்லையும் பண்ணுறேன். மேபி கப்பல் ஆஃப் திங்ஸ் ஃபார் யூ. ஸோ அதனால் இன்கேஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. சிதம்பரலட்சுமியா? அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள் மேடம். வணக்கம் சார். சென்னையில வீட்டில் வச்சுதான் நீங்க தான் நம்ம மீட் பண்ணல இதுல. ஆமாங்க சார். நம்ம ஃபர்ஸ்ட் யோகா ட்ரெய்னர் நடந்துச்சு இல்லையா? சர்டிபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க வச்சு நடத்தணும். அசோக் நகர் சொன்னீங்களா? என்ன சார்? அசோக் நகர் அந்த இடத்துக்கு பேர் என்ன? இல்ல சார், பெருங்களத்தூர். பெருங்களத்தூர் சொன்னீங்களா? ஆமா. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ். இப்ப இங்க பிஜி டிப்ளமோ முடிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி இப்ப முடிச்சு அங்க சர்டிபிகேட் நம்ம பெங்களூர்ல இப்பதான் முடிச்சுட்டு இங்க யோகா ட்ரெயினரா இப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ள எடுத்துட்டு இருக்கேன் சார். நாங்க இருக்கிற இதுல ட்ரெயினரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். எத்தனை பேர் இருக்காங்க உங்க குரூப்ல? குரூப்ல வந்து 50 பேர் இருக்காங்க. பட் கிளாஸ் வந்து ஒரு 20 பேர் 25 பேர் கிட்ட வராங்க. கிட்ஸ் தனியா ஒரு செஷன் வந்து 10 கிட்ஸ் கிட்ட வராங்க சார். வெரி குட், வெரி குட்,
வெரி நைஸ். நீங்கள் தான் கைட் பண்ணுறீங்களா பிரியா மேடம், கிட்ஸுக்கு தனி எப்படி பண்ணுறது அப்படின்னுட்டு உங்களுக்கு? ஒரு 3 கிளாஸ், அதுக்கப்புறம் ம் ம் உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு வருதே. லக்ஷ்மி மேடம் பேசும்போது க்ளீனாக வந்துச்சு. அவங்க அது பிரியாவோடது கொஞ்சம் வால்யூம் இன்னைக்கு ரெடியூஸ் பிரேக் பண்ணுங்க. ஆகுது பிரியா. லக்ஷ்மி மேடம் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா? எனக்கு மட்டும் தான் ஆமா, தெரியுது அந்த மாதிரி. பிரேக் ஆகி தான் வருது. ஆமா ஆமா ஆமா, பிரியாவுடைய இது வந்து பிரேக்கப் வருது. ஓகே ஓகே, அதை செக் பண்ணுங்க மேடம். வெரி குட், நைஸ் மீட்டிங் யூ. ஓகே சார். உங்க மகேஸ்வரி மேடம், நீங்கள் சொல்லுங்கள் மேடம். நீங்கள் பெங்களூர் வந்திருந்தீங்களா? வால்யூம் ஆன் பண்ணுங்க. குட் ஈவினிங் சார். நான் பெங்களூர் Good வந்து evening. பிஜி டிப்ளமோக்கு தான் வந்திருந்தேன். போன டைம் வந்திருந்தேன், இந்த டைம் வரல. வர அப்படிங்களா? முடியாத ஓகே சூழ்நிலை. ஓகே, நான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் உங்களை அப்போ போன தடவை. ஆமா. வெரி நைஸ். முடிச்சிட்டிங்களா பிஜி டிப்ளமா? இப்ப எம்எஸ்சி முடிச்சிட்டேன் நான். இந்த டைம் வந்து எம்எஸ்சி முடிச்சதுக்கு வரல நான். அப்படிங்களா? நீங்கள் என்ன ஊருங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்க தாம்பரம், சென்னையில. தாம்பரம், சென்னை. ஓகே ஓகே. ஸோ லக்ஷ்மி மேடம் கூட இருப்பீங்களா சம்டைம்ஸு, இல்லை நீங்கள் தனியாக இது பண்ணுறீங்களா? யோகா டீச்சராக நீங்கள்? தனியா எடுத்துட்டு இருந்தேன். இப்ப டெலிவரி குழந்தை பிறந்ததுனால எடுக்கல. இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு பிளான்ல இருக்கு சார். வெரி குட் வெரி குட், வெரி நைஸ். எடுத்துட்டு இருந்த லக்ஷ்மி மேடம், கிளாஸ் நீங்களும் தான். மகேஷ் மேடம் பிஹெச்டி பண்ணுங்கள், ஏதாச்சும் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். பிரியா மேடம் பண்ண மாரி, தட் வில் பி நைஸ். கண்டிப்பா சார். ஆமாம். கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு, நானும் கைட் பண்ணுவேன் பர்சனலாக. ஸோ வி ஆர் ட்ரைங் டு டூ திஸ் ஃப்ரம் நம்ம சென்ட்ரல் கேம்பஸ், மயாமி கேம்பஸ்லேருந்தே பண்ண மாதிரி. நான் அவங்க அதுக்கே டைம் எடுக்கல, உங்களுக்கு பெங்களூர் கேம்பஸில் நிறைய விஷயத்தை பண்ணுறதுலாங்க. ஸோ ஓகே சார். அப்புறம் அவங்களையும் கொஞ்சம் லோக்கலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மீட்டிங் நடந்ததே லக்ஷ்மி மேடம் பார்த்துருப்பாங்க. அவங்க ஆமா லைக் டு சார். ப்ரிஃபர் இன் கன்னடா மாரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அதனால் நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாமல் வந்திருக்கும். அதுதான் பாலாஜி சார் வந்திருந்தானே, அதை பற்றி பேசுகிற பார்த்தா அவரையும் காணும், பரவாயில்ல. அப்புறம் ரமேஷ் சாரோட இன்சார்ஜாக விட்டுங்க மேடம், பிரியா மேடம், அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்போ உங்களுக்கு. நம்ம இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு பண்ணால். வேறு இன்னொருத்தன் ஜாயின் பண்ணிருக்காங்களா? யார் சக்தி யோகாவில்? இது யார்? நீங்கள் தானே அது? யார் சார்? இன்னொரு சக்தி யோகா, இன்னொரு சக்தி யோகா, இன்னொரு இது. தெரியுது. அது யார் அது? நீங்கள் தானே அது? anybody else? பிரியா வாய்ஸே வெளியே கேட்கல பிரியா. ஆன் பண்ணுங்க, அதில் இன்க்ரீஸ் சே சம்திங். சுதர்ஷன், நீங்கள் எங்கே இருக்காங்க மேடம்? இங்கேருந்து வரீங்க? ரம்யா மேடம், கேன் யூ ஹியர் மீ? சார். இல்லை. குட் ஈவினிங் சார். அடுத்தது ஜானகி. சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எங்கேருந்து பேசிட்டு இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க பேசுறீங்க? விருதுநகர் தான் சார், விருதுநகர். நீங்களும் விருதுநகர் தானே? வெரி ஆமா குட். சார். பெங்களூருக்கு 1 இயர்ஸா வந்துருந்தீங்களா? என்னங்க சார்? சார். அப்படிங்களா? ஓகே, நியூ ஸ்டூடெண்ட். வெரி குட். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். வெல்கம். ஜானகி சரவணன், நீங்கள் மேடம் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். நானும் விருதுநகர் தான் சார். நீங்களும் விருதுநகர் தானே? வெரி எஸ் குட். சார். நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை டிப்ளமா முடிச்சிட்டிங்களா? இல்ல, பிஜி டிப்ளமோ வந்து முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் எல்லாரும் பெங்களூர் வந்திருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலையா இருந்தது. பரவாயில்ல. முடிச்சிட்டேன். அடுத்து மேம் சொல்லியிருக்காங்க கிளாஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, படிச்ச எங்களை வச்சு அவங்க கிளாஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஓகே. முடிஞ்சா நீங்களும் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் லோக்கலாகவே ஓகே நீங்கள் பண்ணலாம். பிரியா மேடமும் நானும் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு, இன்க்ளூடிங் த ஓகே சார். ரிசர்ச் அதெல்லாம். எம்எஸ்சி பண்ணலாம்னு ஒரு ஆசை இருக்கு சார். நெக்ஸ்ட் எம்எஸ்சி பண்ணலாம்னு ஆசை. வெரி குட். பிஎஸ்சி என்ன பண்ணீங்க? என்ன சார்? வாட் இஸ் யுவர் சப்ஜெக்ட் இன் பிஎஸ்சி? என்ன பண்ணீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி. வெரி குட், வெரி குட். எஸ் சார். வெரி நைஸ். டெக்னிக்கல் இஷ்யூலாம் ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள். தேங்க்யூ சார். நைஸ் மீட்டிங் யூ. குட் லக். தேங்க்யூ சார். வெல்கம். அப்போ சிபிஹெச் 2689, மோஸ்ட் ப்ராபப்ளி தட் இஸ் an ஐஃபோன் நினைக்கிறேன். ஃபோன் நினைக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க மேடம்? மேடம் சார்? இல்லை.
பிரியா மேடம் உங்களுக்கு ரெகனைஸ் பண்ண முடியுதா யார் இதுன்ட்டு அப்போ சிபின்னுட்டு? தட்ஸ் ஃபைன். வசந்தரா தேவி மேடம், நீங்கள் எங்கேருந்து ஜாயின் பண்ணுறீங்க? குட் ஈவினிங் சார். நான் Evening. உசிலம்பட்டியில இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். எம்எஸ்சி யோகா இப்போ ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். வெரி குட். ஹவுஸ் ஒய்ஃப் நான். ஆன்லைன்ல மேம் கிளாஸை ஒரு 3 இயர்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். என்ன பேச்சுலர்ஸ் டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மேக்ஸ். மேத்ஸ். வெரி குட். ஒர்க் பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் சொன்னீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப். Congratulations. Continue your yoga. Thank you sir. In all the ways. Congratulations. Thank you. Thank you, Sindhu sir. madam, where are you from? உசிலம்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்ட். சிந்து வசுந்தரா சொன்னீங்க. சிந்து நீங்களும் உசிலம்பட்டியா? சார் வசுந்தரா பேசல, வேற யாரோ பேசுனாங்க. ஓகே. குட் ஈவினிங் சார். குட் குட் ஈவினிங் சார், இதுதான் வசுந்தரா. இல்ல அக்கா சிந்துக்கா. ஒவ்வொருத்தரா பேசுங்க சிந்து. அவங்க வசந்தரா மேம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசி இல்ல அவங்க சார் சிந்துன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்க சிந்துன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள அவங்க வசந்தரா மேம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வசுந்தரா தேவின்னு தான் கூப்பிட்டாரு, ஆனா வேற சரி ஓகே வசந்தரா தேவி நீங்க சொல்லுங்க, அடுத்து சிந்து சொல்லட்டும். ஓகேக்கா. வசுந்தரா சொல்லுங்க. நீங்க வசுந்தரா சொல்லுங்க. நீங்க உசிலம்பட்டியா? இல்ல சார், ஐ எம் ஃப்ரம் திண்டுக்கல். திண்டுக்கல்லா? ஓகே. அங்க தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா இப்போ? எஸ் சார். ஓகே, வெரி குட். என்ன பண்றீங்க? நான் மேடம் கிட்ட ஜாயின் பண்ணி 4 months ஆகுது சார். நான் ஜாயின் பண்ண 3rd monthலயே மேடம் வந்து பிஜி டிப்ளமோ ஆரம்பிச்சாங்க. வெரி குட். இப்ப பிஜி டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கேன் சார் மேடம் கிட்ட. வெரி குட். உங்க பேச்சுலர்ஸ் டிகிரி என்ன சப்ஜெக்ட்ல? என்னோட பிஜி இருக்கு சார், எம்ஏ எம்ஃபில் நானே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர். வெரி குட். வெரி நைஸ். யூஸ் யுவர் நாலேஜ் டு டிரான்ஸ்லேட். நம்ம தமிழ் சித்தர்களை பற்றிலாம் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணலாம் நீங்கள். It will be very useful. Are you working right now or வீட்டில் தான் இருக்கீங்களா? No sir, I resigned during this pandemic. அப்போலேருந்து for an engineering college. Pandemic I resigned. Okay. Very good. Something will happen definitely. Follow the yoga and your intention, it will work. Congratulations. Sindhu madam, இப்போ சொல்லுங்க நீங்க. Thank you sir. சார் நான் பிரியாக்கா கிட்ட எம்எஸ்சி யோகா பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ பிரசன்ட்டா. வெரி குட். விருதுநகர்ல இருக்கேன். நீங்களும் விருதுநகர் தானே? வெரி குட். ஓகே. என்ன பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க பண்ணிருக்கீங்க? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சார். நீங்களும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே? வெரி குட். ஆல் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பீப்புள் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த யூனிவர்சிட்டி. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பிரியா மேடம் சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ட்டு. வில் டூ தட். உங்கள் தீசிஸ் எழுதும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம். வெரி குட். ராஜ் சாம், குட் ஈவினிங். எங்கேருந்து பேசுகிறீங்க? ராஜ் சாம் ஆன்லைன் இருக்கீங்களா? ராஜி குட் ஈவினிங் சார். ராஜேஸ்வரி. என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து விருதுநகர். பட் ஆனா பெங்களூர்ல ஸ்டே பண்ணிட்டு இப்ப நான் ஆன் தி வே டு பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். ட்ரெயின் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு சவுண்ட் எவ்வளவு கிளியரா இருக்கும்னு தெரியல. நான் எம்பிள் ஸ்காலர்ஷிப் வந்து பண்ணிருக்கேன். 1.5 year பிரியா மேம் கிட்ட வந்து கிளாஸ் பிஜி டிப்ளமோ வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். வெரி குட். எம்பில் ஜுவாலஜி சொன்னீங்க? ஆமாங்க சார். வெரி குட். எம்எஸ்சி ஜுவாலஜியா? எம்பிள் ஜுவாலஜி சார். எம்பில் ஜுவாலஜி. எம்எஸ்சி என்ன பண்ணீங்க? ஓகே. தேங்க்யூ. சவுண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வருது. சண்முக சுந்தரம் தான் பேசணுமா? சண்முக சுந்தரம் சார் அவங்க பெங்களூர் வந்திருந்தாங்க சார். சண்முக சுந்தரம் சார்
பேச அப்படியா? முடியுமா? சொல்லுங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்கள். பெங்களூர் பார்த்துருப்பேன் உங்களை. என்ன பிஜி டிப்ளமா முடிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? எம்எஸ்சி முடிச்சாச்சு சார். வெரி குட், வெரி குட். உங்கள் பேச்சுலர் டிகிரி என்ன அதில்? பிஜி மேக்ஸ் சார். பிஜி லாங்குவேஜா? இல்ல மேக்ஸ் சார். பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு இப்ப நம்ம இதுல எம்எஸ்சி யோகா முடிச்சிட்டாங்க. வெரி குட், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் கிரிட்டிக்கல் லாஜிக்கல் மைண்ட்லாம் யோகாவுக்கு யூஸ் பண்ணுங்கள். வி நீட் பீப்புள் லைக் யூ. ட்ரை டு ஒர்க் ஆன் பிஹெச்டி ஆல்சோ. நம்ம லோக்கலாகவே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிரியா மேடத்தை கூட நீங்கள் பண்ணலாம். வில் பி ஹெல்பிங் டு, பிகாஸ் வி நீட் மோர் ப்ரொஃபஸர்ஸ் who can teach internationally. Congratulations sir, nice meeting you again. Rajesh, good evening. எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ராஜேஷ் சார். Where are you coming from? Where are you? பேசுறேன் சார். விருதுநகர் சார். விருதுநகர் தானே? வெரி குட், வெரி குட். ஆமா சார். என்ன பேச்சுலர்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்க? பிடிஎஸ் ஃபேஷன் டிசைன் சார். வெரி குட், வெரி குட். Are you working right now? No sir, I am creating brands sir. Plan for creating brands sir. Brands. Okay, congratulations. Keep doing yoga. You will get definitely something. Some path will show up. Okay sir. Managa madam, good evening. How are you? ஜானகி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க சார். ஆல்ரெடியா? ரம்யா சொல்லுங்க. ரம்யா. மேனகா சொல்லுங்க. மேனகா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் விருதுநகர் சார். நீங்களும் விருதுநகர் தானா? ஆமா சார். What are you doing? என்ன பண்ணிட்டு? நான் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன் சார். யோகால வந்துட்டு ஒரு 10 இயர்ஸா வந்துட்டு நேஷனல்ஸ் வரை போயிருக்கேன். யோகா ஸ்டூடெண்டா. நான் இப்பதான் யூஜி முடிச்சிருக்கேன். ஸோ பிஜி டிப்ளமோ பண்ணிட்டு இங்க பக்கத்துல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். டீச்சிங் ஆல்சோ. வெரி குட், வெரி குட். யோகா ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி அது? அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு நான் கிண்டர் கார்டன் மாதிரி ஒரு ஸ்கூல்ல அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் அங்க போய் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். மார்னிங் அண்ட் ஈவினிங். வெரி குட். வாலண்டியர் பண்றீங்களா? அங்க அப்பாயின்ட்மென்ட் இருக்காங்களா? அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சார். வெரி குட், வெரி குட். பரவாயில்லையா? அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க் யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பண்ணிட்டேன் மேம். என்ன மேடம்? இல்ல மேம் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. நான் ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னேன் மேம். ஓகே, ஓகே. யாஷினி சக்தி யோகால லாகின் ஆனது என்னோட பொண்ணு சார். பிஜி டிப்ளமோ இந்த வருஷம் படிக்கிறா. யாஷினி வால்யூம் போயிடுச்சு. காயத்ரி. காயத்ரி மேடம், where are you joining from? குட் ஈவினிங் சார். நான் வந்து சென்னையில இருக்கேன். நான் பிஜி டிப்ளமோ போன செட்டில் கம்ப்ளீட் முடிச்சேன் சார். இப்ப வந்து ஈவினிங் கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு பிளான் அண்ணி பிரியா அண்ணி சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா? நான் பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சேன் சார். பயோடெக். வெரி குட், வெரி குட். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா பாஸ்ட் 6 இயர்ஸா நான் அண்ணிட்ட ட்ரைனிங் கத்துக்கிறேன். யோகா ட்ரைனிங் பண்றேன். அதனால யோகால ஒரு நல்ல ஐடியா இருக்கு சார். வெரி குட், வெரி குட். Be a yoga teacher, that will be nice also. இதுல இருக்கிற மேக்சிமம் எல்லாருமே நல்ல படிச்சுட்டு நல்ல ஜாப்ல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க தான். அதனால எல்லாருமே யோகா படிச்சுட்டு திரும்ப நம்ம அந்த டீச்சிங் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் போகணுங்கிற ஆர்வத்துல தான் எல்லாருமே படிக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். வாட் ஐ வில் சஜஸ்ட் ஆல் ஆஃப் யூ, நம்ம இப்போ லோக்கலாக பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து பெங்களூர் இருக்குது. நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சயின்சஸ்ன்ட்டு மேடம்
பிரியா மேடத்துக்கு தெரியும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன் அந்த பெங்களூரு கேம்பஸ்லேயே. ஸோ ஃப்ரம் தேர் வி கேன் ஆல் கண்டினியூ பிஹெச்டி. அதில் எதுவும் ஃபைனான்ஷியல் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கூட வில் மேக் ஷூர் தட் வில் கன்சிடர் தட் ஆல்சோ. ஏன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறையா டாக்டரேட் இன் யோகா தேவையாக இருக்குது. அதனால் நீங்கள் சித்தா சயின்ஸில் நல்லா முடிச்சிங்கன்னா இட் பி வெரி நைஸ் டு பி எ ஃபேக்கல்ட்டி மெம்பர் ஃபார் தி இந்தியன் டயாஸ்போரா. நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் இருந்து தமிழ்காரங்க, இன்க்ளூடிங் கயானா, ட்ரினிடாட், ஆலப்பினோ, தாய்லாந்து, சிங்கப்பூர், இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. they needed somebody who can speak Tamil and English also if possible. அப்புறம் வந்து அதாவது சித்தர் பாடலெல்லாம் வந்து நல்லா படித்து சொல்கிற மாரி தேவையாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தால் கூட இந்த பிஹெச்டி பண்ணி முடிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். தட்ஸ் வை யூ ஆர் ஸ்டார்டிங் திஸ் நியூ ப்ரோக்ராம். பிரியா மேடம் வில் டாக் டு யூ மோர் ஆன் திஸ். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான். ஸோ ஒரு செட்டப் பண்ணுவோம் நம்ம. பை த வே ஃபார் ஆல் ஆஃப் யூ, நம்ம யோகா யூனிவர்சிட்டி ஹேஸ் a building and also classes are starting from பரங்கிப்பேட்டை பாபாஜி பர்த் பிளேஸில் இருந்து. that will be very useful also. ஒரு சின்ன அங்கே இந்த இன்ஸ்டியூட் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து மெயினாக விருதுநகர் தான் ஒர்க் பண்ணோம், இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சயின்சஸ். பட் இட் ஹேவ் அ பிரான்ச்சஸ் இன் பரங்கிப்பேட்டை ஆல்சோ ஃபார் சம் டைம். நீங்கள் விசிட் பண்ணலாம். பாபாஜி வந்து சொல்கிறாங்க, நம்ம யூனிவர்சிட்டி ஆரம்பித்ததே பாபாஜியோட செஷன் தான் ஆரம்பித்தோம். அண்ட் பாபாஜிஸ் குருஸ் ஆர் சித்தாஸ், மோஸ்ட் ஆஃப் யூ மைட் நோ. பவநாத சித்தரும் அகஸ்தி சித்தரும். ஸோ அவர் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மெடிடேஷன், பிரணயம் எல்லாத்தையும். ஸோ ஹி ஆஸ்க்ட் us to start the whole thing. I'm sure I might have told Priya Madam and rest of the people also. தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதை டீட்டெயிலாக வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன கான்டாக்ட் கம்யூனிகேட் பண்ணலாம். பிரியா மேடம் எல்லாத்துக்கும் நம்பர் கொடுங்க, நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருங்க நீங்கள், இன்கேஸ் யூ வாண்ட் டு கெட் இன் டச் வித் மீ. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். ஐ திங்க் தட்ஸ் பெட்டர். ஏன்னா நம்ம இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுனால இப்படியே போட்டலாம். நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சயின்சஸ்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருங்க, அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து நம்ம அதில் கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ தட் வில் பி பெட்டர். ஓகே சார். வெரி குட். பிரதாப் லிங்கம், பிரதாப் வந்து எங்க அண்ணா சார். அவங்களும் என் கூட சேர்ந்து தியரி கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோவேன். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. நான் அருப்புக்கோட்டை தான் நான் ஆக்சுவலா. அப்படிங்களா? ஆமா. நான் இப்ப இருக்கிறது வந்து தைவான்ல இருக்கேன். தைவான்ல வந்து நான் தனியா யோகா ஸ்டுடியோ வச்சிருக்கேன். நிர்வாணா ஆயுர்வேதா அண்ட் யோகா ஸ்டுடியோன்ட்டு தனியா இங்க வச்சிருக்கேன். ஹாங்காங்ல இருந்தேன். ஹாங்காங்ல இருந்து தான் தைவானுக்கு வந்தேன். யார் நம்ம யோகராஜ் கூட தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? ஆமா. நான் ஹாங்காங்ல 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்க தைவான்ல 20 years இருக்கேன் இப்ப. ஆமாங்க. என் ஒய்ஃபும் தைவானிஸ் தான். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இங்க ஆயுர்வேதா அண்ட் யோகா இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கோம். வெரி குட், வெரி குட். ஆமா சார். பஞ்சபூத அடிப்படையில் தான் டீச் பண்ணிட்டு இருக்கோம், யோகா டீச் பண்ணாலும். வெரி குட், வெரி குட். சித்தாவோட கான்செப்ட் அதுதான் மெயினா. சந்தோஷமாக நீங்க சொல்றது. ஸோ ரைட் நவ் யூ ஜாயினிங் ஃப்ரம் தாய்வான் ஆர் ஃப்ரம் நம்ம ஊர்ல இருந்தா? இல்லைங்க, தைவான்ல அடுத்த வாரம் வரேன். இப்ப இங்க 2.5 மணி நேரம் டிஃபரன்ஸ். இங்க வந்து கரெக்டா 11 ஆக போகுது, 2 நிமிஷம் இருக்குன்னா. இப்ப ஆமா, இந்தியால வந்து இப்ப என்ன ஒரு 8:30 நினைக்கிறேன். ஆமா. உங்களுக்கு டே டைம் தான் இல்லையா? இல்ல நைட். இந்தியாவுக்கும் இதுக்கும் ஆமா 2.5 மணி நேரம் நாங்க அட்வான்ஸ். சாரி, உங்களுக்கு ஸ்லீப்பிங் டைம் கரெக்ட்டா வருது. இல்ல சரியா தான் இருக்குங்க. இன்னைக்கு என்ன வீக்கெண்ட் தானே. எஸ் டெஃபினெட்லி நல்லா பண்ணுங்க அங்க தைவான்லயும். I will see whether I can visit there. ஏன்னா நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த தாய்லாந்துக்கும் சிங்கப்பூருக்கும் போலான்னு இருக்கோம். And also we are starting a branch in Mauritius also. Mauritius நிறைய தமிழ் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. நம்ம வைஸ் பிரசிடென்ட் தேவராஜ் அங்கே போவார். ஸோ மேபி ஐ வில் சஜஸ்ட் ஹிம் டு கோ டு தாய்வான் ஆல்சோ. அண்ட் இஃப் பாசிபிள் ஐ வில் விசிட் டு. இங்கேயும் தமிழ் கம்யூனிட்டி இருக்கு, தமிழ் சங்கம் இருக்கு. இங்க திருவள்ளுவர் சிலையும் இருக்குங்க. இங்க ஒரு 3 years தான் திருவள்ளுவர் சிலை ஓபன் பண்ணிருக்காங்க.
வெரி ம். குட், வெரி குட். ம் 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 ஆமா. வெரி நைஸ். எவ்வளோ பேர் சரி. இருப்பாங்க தமிழ் கம்யூனிட்டி? தெரியலங்க. நாங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் போனதே கிடையாது. எந்த போனதில்லை. ஆக்டிவிட்டிக்கும். ஆமா. ஆனா எல்லாம் They அந்த have temple and everything? மீடியால கோயிலாம் இருக்கு. ம் இங்க கோயில் அந்த மாதிரி இல்ல. ம் இங்க இல்ல. ஆனா வந்து சின்ன சின்ன ஹிந்து கோயில்ஸ் இருக்கு. இந்த தே பிலீவ் இந்த தாய்லாந்து கணேஷ் பிலீவ் பண்ணுவாங்க. அதனால வந்து இங்க தாய்லாந்து கணேஷ் டெம்பிள் ஒரு 4-5 டெம்பிள் இருக்கு தைப்பே சிட்டிக்குள்ளேயே. ஓகே ஓகே. ஸோ தேர் ஆல் born and brought up there. It's not that went to India. உங்களை மாரி இல்லை அது. ஆமா. அங்கேயே இல்ல இல்ல இருக்காங்க இருக்காங்க. இங்கேயே பிறந்த வளர்ந்தவங்க இல்ல. எல்லாம் நம்மள மாதிரி வந்தவங்க தான். இங்கேயே இருக்கக்கூடிய இது கிடையாது. ஹாங்காங்ல நீங்க பார்த்த மாதிரியோ சிங்கப்பூர்ல பார்த்த மாதிரியோ அப்படி கிடையாது. ஜெனரேஷன்ஸ் இங்க இல்ல. இங்க நம்மள மாதிரி இங்க ஒர்க் பண்ணி வந்து செட்டில் பண்ணவங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி கிரீன் கார்டு மாதிரி கொடுக்குறாங்களா, ரெசிடென்சி இல்லை சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க? நம்ம இங்க வந்து 5 years கண்டினியூஸ் டேக்ஸ் கட்டினா தான் இங்க பெர்மனன்ட் ஐடி கொடுப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் இங்க எக்ஸாம் எல்லாம் எழுதி நம்ம பாஸ்போர்ட் மாத்தனாலும் மாத்தலாம். இங்க ஒரு சைனீஸ் எக்ஸாம் ஒன்று எழுதணும். ஓ ஓகே. ஆமா ஆமா. That's equal to citizenship of Taiwan, இல்லை? இல்ல சிட்டிசன்ஷிப் தேவை கிடையாது உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து இப்ப நான் வந்து 5 years நான் டாக்ஸ் கட்டிட்டாலே எனக்கு வந்து இங்க பெர்மனன்ட் ஐடி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம எப்பனாலும் இங்க வந்துட்டு போய்க்கலாம். மினிமம் 1 year வந்து 150 days மெயின்டைன் பண்ணணும் இங்க. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இங்க பாஸ்போர்ட் மாத்தி இங்க பெர்மனன்ட் சிட்டிசனை மாத்திக்கலாம் நம்ம. இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஆமா. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்க ஸ்டுடியோவில்? இப்போ என்ன பண்றீங்க? ஸ்டுடியோ ரொம்ப நாள் இங்க இருக்கனால நிறைய இருப்பாங்க. ஆனா ஒரு கிளாஸுக்குன்னு வந்தா ஒரு 40 பேர் 30 பேர் ஒரு நாளைக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா. ஆன்லைன்லயும் இருக்கும் நிறைய. ஓகே. யோகிராஜுக்கு உங்களுக்கு என்ன எப்படி பழக்கம்? நான் அங்க ஹாங்காங்ல நான் ஒரு 2 years நான் அங்க டீச் பண்ணிட்டு இருந்தேன். நேரம் அவங்கள சீனியர்ஸ், எனக்கு என்ன விட ஒரு 2-3 வருஷம் சீனியர்ஸ் யோகராஜ். ரொம்ப பழக்கம் இல்ல. அதனால அவங்க அங்க 2 வருஷம் இருந்தனால அவங்கள அங்க ஒரு தமிழ்ல இருக்கவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். I think he is in India right now, இல்ல? தெரியலீங்க சார், நான் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து. ஓகே ஓகே. நீங்க பேர சொன்னீங்கன்னா நான் யோசிச்சேன் நானு. பட் yeah, I saw him in India a couple of times whenever I go there. He was trying to come here also, வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் பார்க்கலாம். Maybe you will join our university also very soon. We need some people here too. Thank you. Nice meeting, Pratap sir. Nice meeting. Thank you sir. Thank you. சொல்லுங்க மேடம். அன்னபூர்ணி மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் நான் வந்து பிஜி முடிச்சு இப்போ எம்எஸ்சி இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். அப்படிங்களா? ஆமாம் சார். வெரி குட். எங்க இருக்கீங்க? விருதுநகரா? விருதுநகர். வெரி குட் வெரி குட். என்ன பேச்சுலர்ஸ் பண்ணீங்க? பிபிஏ சார். பிபிஏ. ஓகே. பிபிஏ பண்றீங்க. வெரி குட் வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். கீப் இட் அப். சுகுணா தேவி மேடம், நீங்க சொல்லுங்க. சுகுணா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க சார். அவங்க தான் உசிலம்பட்டியில இருந்து பேசுறாங்க. அடுத்து நாகராஜன் சார். நாகராஜன் சார் சொல்லுங்க. Where are you joining from? சார் வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான், சங்கரலிங்கபுரம்னு ஒரு கிராமம். ஆக்சுவலி நான் இப்போ வந்து இருக்கிற வந்து சிங்கப்பூர்ல இருக்கேன் சார். ஆமா, அரௌண்ட் 20 years அங்க இருக்கேன். ஆமா, அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். யோகா வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். பிஜி டிப்ளமோ முடிச்சிட்டேன், எம்எஸ்சி யோகா படிச்சுக்கிட்டு இருக்கேன். வெரி குட். வெரி குட். என்ன ஒர்க் பண்றீங்க சிங்கப்பூர்ல? ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். யூ ஆர் ஜாயினிங் ஃப்ரம் தேர் இன் சிங்கப்பூரா இப்போ? ஆமா சார். ஓகே. வெரி குட் வெரி குட். பிகாஸ் இந்த சிங்கப்பூர் இந்த யூனிவர்சிட்டியில் கூட நிறைய இந்த யோகா பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பர்டிகுலர் தமிழ் பீப்புள். ஆமா சார். என்டியூல பண்றாங்க, என்யூஎஸ்ல பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ்ல மெயினா வந்து அந்த மெடிசன் பீப்புள்லாம் இதா படிக்கிறாங்கல்ல, அதுல ரிசர்ச்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, சித்தா மெடிசன் பத்தி. நம்மளுக்கு அதுல நான் மெக்கானிக்கல் ஃபீல்டு, இங்க போய் இது பண்றது. இல்ல பரவாயில்ல. மலேசியாவுக்கு வருவோம். மலேசியாவில் பிரான்ச், சிங்கப்பூருக்கு வரும்பொழுது ஐ வில் கம் பர்சனலி. மேபி அப்போ சான்ஸ் தான் மீட் பண்ணலாம். கண்டிப்பா சார், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க சார். டெஃபினட்டா பண்ணுவோம். நம்ம நல்லா பண்ணுங்க. அண்ட் யூ முடிச்சுட்டு என்ன நீங்க யோகா டீச் பண்ண போறீங்களா இல்லை ஜஸ்ட் அஸ் பர்சனல் ப்ராக்டிஸ்க்காக? பர்சனல் ப்ராக்டிஸ் தான் என்ன சார், அதுக்காக தான் என்னோட பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்புறம் மேபி எங்க ஏரியா கம்யூனிட்டி இருக்குல்ல சார், எங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி கிளப் இருக்கும், சிசின்னு சிங்கப்பூர்ல. எவ்ரி பிளேஸ்ல வந்து ஒவ்வொரு சிசி இருக்கும். அதுல வந்து நம்மளா ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ட்ரெயின் பண்ற மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு 20 பேர் 30 பேருக்கு 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாம். அந்த மாதிரி பர்பஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் மினிஸ்டர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க படிச்சு யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாரு. ஓகே சார், நான் டைம் கிடைக்கும் ஏதோ பண்றேன் அப்படி சொல்லியிருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி நைஸ் சார். பார்க்கலாம் சார். வில் ட்ரை டு மீட் யூ இன் சிங்கப்பூர் when you come there. Thank you. வேற ஏன் மேடம் மகேஸ்வரி எல்லாம் பேசிட்டாங்களா? மலர்விழி மேம். சொல்லுங்க. மலர்விழி மேம். Mallory, where are you talking from? Where are you joining from, ma'am? அவங்க மதுரையில இருந்து ஜாயின் பண்றாங்க சார். அவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு இப்போ இருக்காங்க. யோகால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு உண்டு. வெரி குட், வெரி குட். ரெகுலரா வருவாங்க. இப்போ டிப்ளமா இன் யோகா முடிச்சிட்டாங்க. அடுத்து கிளாஸ் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா தனியா அவங்களா ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ அதனால ஈவினிங் பேட்ச் நம்ம சக்தி யோகால இருந்தே ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல ரெகுலரா அவங்க வந்து அவங்க எல்லாரும் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி. ஜாயின் பண்ணி. ஆமா. வெரி நைஸ், வெரி நைஸ். யூ ஆர் ட்ரைனிங் யுவர் டீச்சர்ஸ் ஆல்சோ through Shakti Yoga. Some of those people interested in the PhD பண்றவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நானும் இங்கே சொல்லுவேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன். பிகாஸ் தே கேன் பிகம் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எவென்ச்சுவலி. இந்த இந்தியன் டயாஸ்பராக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற யாரு என்ன ஜாயின் பண்ணிருக்காங்க மேடம்? வேற இருக்காங்களா? ஓரளவு எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்மள்ட்ட படிச்சுட்டு ஜாயின் பண்ணாம இன்னும் ஒரு 4-5 பேர் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு வர முடியாது அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து அனுப்புங்க அப்புறமா. ஸோ தே வில் பி ஏபிள் டு see that also. இல்லையா? அது உங்களுக்கு டவுன்லோட் பண்ண பண்ணுவீங்களா? அதை ரெக்கார்ட் பண்ண? ஓகே சார். ஓகே, ஓகே, அது பண்ணி அனுப்பிச்சிடுங்க உங்களுக்கு. ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் தமிழ் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ as I said, தமிழ்லேயே பேசுவோம். தாய்மொழி அது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய குரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாதர் பாபாஜி. ஒரு பர்சனலாக என்னோடய லைஃப்பில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ அதனால தான் அவங்க சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஸோ ஐ மெயின்லி ஸ்பெஷலைஸ்ட் இன் சித்தா சயின்சஸ் தான். சித்தா வந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம். பட் பேசிக்கலி ஐ எம் ஏ பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட். சித்தா மேடம் பிரியா மேடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஹியர். கொஞ்ச நாளாக அப்புறம் இந்த சித்தர்களோட ஆராய்ச்சிக்கு போயிட்டு அது முழுமையாக தெரிஞ்ச உடனே எனக்கு குருவே வந்து த ரீசன் ஐ ட்ரெயின்ட் யூ அஸ் அ பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் எதுக்கு அப்படின்னா சயின்ஸ் வழியாக சொல்லணும் அப்படின்ட்டு தான். எனக்கு அதுதான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். why are you bothering me, what can I do அப்படின்ட்டு. அப்படி ஆரம்பிச்சு தான் இந்த யூனிவர்சிட்டி. ஒரு யோகி தேவராஜ் அப்படின்ட்டு பெங்களூரில் ஒரு யூஎஸ் எக்ஸ்பர்ட் இன் வேதிக் சயின்ஸ். நம்ம சித்தா சயின்ஸ் வந்து சேர்ந்து பண்ணலான்னுட்டு ஒரு 8-9 years ago we started this university. And of course guided by Mahatma Babaji himself. So as I said before, நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக அந்த பரங்கிப்பேட்டை, எத்தனை பேர் போயிருக்கீங்க பரங்கிப்பேட்டைக்கு? anybody even to பரங்கிப்பேட்டை recently? சார் பரங்கிப்பேட்டை கடலூர் டிஸ்ட்ரிக்டா? ஆமாம், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் போயிருக்கேன் சார்.
நீங்கள் போயிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். போயிருக்கேன். அங்கே வந்து இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம் நம்ம. நீங்கள் யாரும் நீங்கள் போனீங்கன்னா தங்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு let international people to come there and do research and everything. அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். விருதுநகர் பிரான்ச் தான் மெயினாக உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணும். நானும் இங்கே மயமிருந்து கோஆர்டினேட் பண்ணுவேன். ஸோ பெங்களூர் பிரான்ச் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கோயிங் டு கெட் இன்வால்வ் இந்த எஃபர்ட்டில். நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் பிரதாப் சார் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் பிரியா மேடத்துக்கு. கேன் ஸ்டார்ட் இன் தாய்வான் ஆல்சோ. வி கோட் டு கால் இட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சயின்சஸ், ஐஏஎஸ் இன்ஸ்டியூட். உங்களுக்கு எதுவும் கொஷின் தான் கேளுங்க, அதை பற்றி என்ன பண்ண போகிறேன் என்ன அப்படின்ட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ மெயினாக வந்து என்னென்னா, பாபாஜியோட குருக்கள் வந்து 2 பேருமே சித்தர்களாக இருக்கிறதுனால பாபாஜி ஆல்வேஸ் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ். மெனி பீப்புள் may not know internationally that he was born in Tamil Nadu, Parangipetla. சில group of people may not even accept that he's from Parangipettai. ஃபஸ்ட்டில் நீங்கள் பெரும்பாலும் யோகானந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் அந்த ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு ஒரு புக்கு எழுதி ஸ்ப்ரெட் தி கிரியா யோகா ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். அப்போ வந்து அந்த டைமில் மெனி ஆஃப் தம் தாட் இஸ் சம் வாண்டரிங் யங் சாது அப்படின்ட்டு. In fact, right from Madam Blavatsky, some of you studied yoga or deepa படிச்சிருந்தீங்கன்னா, இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி ஒன்று இருக்குது அடையாறில், சென்னையில். அங்கே வந்து they started by Madam Blavatskyன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரஷ்யன் பர்சன் அண்ட் அமெரிக்கன் ஆல்சோ. ஸோ அவங்களுடைய புக்ஸ்லாம் வந்து சைட் பண்ணுறாங்க. இதுமாரி மகாத்மா பாபாஜி பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. சின்ன வயசு ஒரு 16-year-old பாய் அப்படின்ட்டு. பட் அவர் வந்து எங்கே பிறந்தார் என்ன அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. தே தாட் இஸ் அ வாண்டரிங் செயின்ட் அப்படின்ட்டு. பிகாஸ் ஹி அப்பியர்ஸ் அண்ட் டிஸப்பியர். ஸோ ரேர்லி கிவ்ஸ் தர்ஷன் டு பீப்புள் அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ட் அண்டில் தே ப்ரே தீம் ஆர் சம்திங். யாகாலாம் பண்ணால் தான் வருவாங்க அவங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அப்புறமா அந்த யோகானந்தா இறந்ததுக்கு பின்னால் வந்து பாபாஜி வந்து சூஸ் சம்படி கால் ராமையான் ஒருத்தர் சூஸ் பண்ணி, தமிழ்காரர் அவர், அவருக்கு வந்து தர்ஷன் கொடுத்து he took him to Himalayas to teach him Kriya Yoga. 144 Kriyas சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு. Then he started teaching in Washington, Western countries, particularly அமெரிக்காவில். ஸோ தான் நம்ம லீடேஜ் போயிட்டு இருக்குது. அப்போ தான் தெரிய வந்து நிறைய பேர் வந்து பாபாஜி வந்து இந்தியாவில் பிறந்தார், பரங்கிப்பேட்டில் பிறந்திருக்கார் பர்டிகுலராக அப்படின்ட்டு, சவுத்தில். பட் ஒன்லி திங் வாஸ், இந்தமாரி அவர் பரங்கிப்பேட்டில் பிறந்திருந்தால் கூட ஹி வாஸ் நாட் இன் தமிழ்நாடு ஃபார் லாங் டைம். அவர் ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு ஒரு 5 years ஸ்மால் யங் பாயாக இருக்கும்பொழுது ஹி வாஸ் டேக்கன் அஸ் அ ஸ்லேவ். ஒரு அடிமையாக வந்து அவர் தூக்கிட்டு போயிருப்பாங்க. போயிட்டு வெஸ்ட் பெங்காலில் விட்டுட்டு அங்கே வந்து ஒரு சின்ன பையனாகவே வளர்ந்து ஒரு 15-16 years ஓல்டில் because of some interactions and requests to Lord Shiva, அதுமாரி ஒரு சேனலில் சொல்லியிருக்காங்க, இதுமாரி நீங்கள் சவுத்துக்கு போங்க அப்படின்ட்டு, லேர்ன் மெடிடேஷன் அண்ட் யோகா சித்திரை கற்றுக்க அப்படின்ட்டு. தென் he came back to south, particularly ஸ்ரீலங்காவில் வந்து கதிர்காமன் ஒரு இடத்துல வந்து போகநாதரை மீட் பண்ணி அங்கே மெடிடேஷன் கற்றுக்கிட்டாங்க. தென் he was asked by him, பவநாதர் வந்து அகஸ்தியிட்ட போய் கற்றுக்க சொல்கிறாரு. ஏன்னா அவரோட பவநாதரோட குரு வந்து அகஸ்தியர். ஸோ லுக் அட் திஸ், இந்த எல்லாமே ஆல் திஸ் செயின்ஸ் ஆர் ஸ்டில் லிவிங். அவங்கவுங்க டீச் பண்ணிவிட்டு உடனே அவங்களோட குருக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ தட் வே பாபாஜி வாஸ் ஆல்சோ சென்ட் லைக் தட். அண்ட் அதுமாரி இருக்கும் பொழுது மகாத்மா பாபாஜி பர்த் பிளேஸ், ஆமாம் லிங்குசாமி போட்டிருக்காங்க. ஆமாம், பர்த் பிளேஸ் இஸ் பரங்கிப்பேட்டை இல்லையா? நான் போடுறேன். Yeah, we can chat also here for any questions or any suggestions. Very close to சிதம்பரம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. அங்கேருந்து ஒரு ஐ திங்க் 15 minutes டிரைவில் வந்துடலாம். சிதம்பரம் பக்கத்தில் தான் இருக்காது. ஆமாம். சிதம்பரம் பக்கம், சிதம்பரத்துக்கு எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு ட்ரெயின் நிறையாலாம் கிடைக்கும், நல்ல வசதி இருக்குது. திருச்சிக்கு ஃப்ளைட் இருந்தால் கூட நீங்கள் வரலாம். நீங்கள் தட்ஸ் ஹவ். My native place is about 1.5-2 hours from there. Anyway, so it's very convenient. So we have a place. Any of you go there, you can make some arrangement for your stay and everything.
பண்ணலாம். இங்கே இருந்துட்டு நான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்குது பாபாஜியோட டெம்பிளும். So anyway, so that is how he was there in North for a long time, even though he studied with Bhavanather and Agasthyar for some time. Kutralathil Agasthyar படிச்சுட்டு அப்புறமா வந்து by Agasthyar he was sent back to மறுபடியும் அவர் வந்து ஹிமாலயாஸ்க்கு இந்த சஞ்சீவனின்னு சொல்லுவாங்க அங்கே அனுப்பிச்சிட்டாங்க அவரை. ஏன்னா வந்து Agasthyar apparently she told him இதுமாரி நான் வந்து இங்கே வந்தேன் சிவன் சொன்னதுனால நீங்கள் வந்து எனக்கு பதில் அங்கே போங்க அப்படின்ட்டு சொல்லி பாராட்டு. பிகாஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அகஸ்தியர். ஸோ தட்ஸ் ஹவ் தி ஹிஸ்ட்ரி கோஸ். எனக்கு பர்சனலாக வந்து சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அப்போ வந்து யாருமே ஹெல்ப் பண்ணாதப்போ பாபாஜி ஹெல்ப் பண்ணி வாஸ் அலைவ். ஸோ தட் ஹிஸ்ட்ரி எனக்கு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் இதுமாரி டூயிங் ஆல் திஸ் திங்ஸ் பை ஹிஸ் கிரேஸ் ஆஃப் கோர்ஸ். சொல்லுங்கள் பிரதாப், எது கொஸ்டின் இருக்கா? ஓகே. ஸோ அதான் நம்ம யூனிவர்சிட்டி ஹிஸ்ட்ரி. சாரி, நான் இது மியூட்ல இருந்தேன் நான். இல்ல, நீங்க இந்த இன்டர்நேஷனல் சித்தா ஸ்டடீஸ்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப அதோட ஒரு பேசிக் கான்செப்ட் நீங்க சொல்லுங்களேன். அதாவது எப்படின்னா இப்ப சித்தா வந்து மெடிசின் பேஸ்ட் இருக்கு, தத்துவ பேஸ்ட் இருக்கு. இத வந்து நீங்க இப்ப யோகா பிராக்டிஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க எதுவும் சிலபஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா, இல்ல நம்ம தான் கிரியேட் பண்ணணுமா? இல்ல we have some, but with the consultation of பிரியா மேடம் அவங்கள மாரி முக்கியமானவங்கலாம் கன்சல்ட் பண்ணி அது வந்து நம்ம சிலபஸ் ஃபெமிலியரைஸ் பண்ணலாம். பட் ஐ ஹாவ் சம் ஐடியாஸ், கான்செப்ட் ஆல்ரெடி புட் தட் இன் நம்ம பாபாஜி ஆசிரமத்தில் எங்கள் மயமில் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். மெயினாக எப்படி அப்படின்னா எசென்ஷியல் கான்செப்ட் இஸ் திஸ். See, most of the Siddhas, of course all of them, 18 Siddhas, have written poems only in Tamil. தமிழ் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சித்தர்கள் பாடல்கள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஆயுர்வேதத்தை பற்றி அதிகமாக உலகமெல்லாம் இவங்க நார்த் இந்தியன்ஸ் பார்ப்பதுனால சித்தா மெடிசனோ இந்த சித்தர்கள் பற்றியோ அதிகமாக வெளியே வரலை. அண்ட் சித்தா மெடிசன் அவங்க ப்ரொமோட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் சித்தானாவே உடனே வந்து சித்தா மெடிசன் நினைக்கிறாங்க, சித்தர்களை பற்றி தெரிய மாட்டேங்குது. சித்தா மெடிசன் பேஸ்ட் ஆன் சித்தாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹியூமன் பாடி, ஹியூமன் சோல், ஹியூமன் ஆத்மன், அதுமாரி அதான் ஆரம்பிச்சிருக்குது. அதுமாரி பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி தே டிட் இட். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆயுர்வேதா சித்தா. அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அண்ட் அந்த கான்செப்ட் ஆஃப் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் ஆஃப் ஆத்மன், உயிர்னா என்ன, ஆத்மன்னா என்ன, மனம்னா என்ன, அதுக்கு நம்ம என்ன கனெக்ஷன் என்ன இருக்குது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், இதெல்லாம் வந்து நம்ம சித்தர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதோட லொக்கேஷன் ஆஃப் ஆத்மா கூட சொல்கிறாங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்கே இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட இம்ப்ரின்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த 4 யுகத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, ரைட் ஃப்ரம் சத்தியயுகா டு திரேதயுகா, துவாபர யுகா, கலியுகா, என்ன கனெக்ஷன் என்ன இருக்குது, இந்த இம்ப்ரின்ஸ்லாம் எப்படி நம்ம போக்கிக்கிறது, அதுமாரி நிறைய டாபிக்ஸ் போயிட்டே இருக்குது, நிறைய இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் நம்மகிட்ட வந்து திருமூலர் சொல்லியிருக்காங்க, அகஸ்தியர் சொல்லியிருக்காங்க, சிவவேக சொல்லியிருக்காங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் எல்லாமே வந்து உலகத்துக்கு பரவல, அது அப்படியே இங்கேயே அடங்கிருச்சு. So our university is going to take up this task of giving thesis in the form of thesis and research. யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கைட் பண்ணி அவங்களுக்கு இந்த லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து பண்ணுறதா ஐடியா இருக்குது. ஆல்ரெடி பாபாஜி வந்து ஒரு புக்கு ஒன்று ரீசெண்டாக சேனலிங் மூலமாக, தி மோஸ்ட் டைம் ஹி டாக்ஸ் வித் சேனல். இன்ஃபேக்ட் ஐ டுக் சம் 6 months classes through channeling. பாண்டிச்சேரியில் ஒரு குரூப் இருக்குது. ஸோ அது வழியாக ஒருத்தங்க சேனல் பண்ணி பாபாஜி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து கிளாஸ் நடத்தினார். ஐ ஹேவ் ஆல் த லெசன்ஸ் அண்ட் எவ்ரி திங். அதையும் டீச் பண்ணுவோம் நம்ம. பர்டிகுலரி பாபாஜி வந்து சொல்கிறது கிரியாவாசின்னு ஒரு வாசியம் சொல்கிறாரு. ஸோ கிரியாவாசின்னுட்டு ஒரு அந்த வாசியம் கற்றுக்கலாம் நீங்கள் இதில். ஸோ தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் மெனி இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் திஸ். பிஹெச்டி ஜாயின் பண்ணுங்கள். பிரியா மேடம் அண்ட் மை செல்ஃப் வில் பி ஹெல்பிங் யூ ஆல். பிரதாப் சார் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த குரூப்பில். எனிபடி இன்ட்ரெஸ்டட் இன் பர்டிகுலர் நீங்கள் பாபாஜி பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னா அதை பண்ணலாம். கிரியோகத்தை பண்ணலாம், இல்லை இம்மார்டாலிட்டி அதை பற்றியும் பண்ணலாம். அது உலகார கான்செப்ட் அது நிறையா வரும்.
முக்கியமாக என்னோட ரிசர்ச்சில் என்ன அப்படின்னா 3 திங்ஸ் பர்டிகுலராக சொல்கிறாங்க சித்தர்கள். பிணி, மூப்பு, சாக்காடு. தமிழில் சொன்னீங்கன்னா ஆலோஃபினா வாட் இஸ் பிணினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பிணினா டிசீஸு, மூப்புனா ஏஜிங் ப்ராசஸ், அண்ட் சாக்காடுனா டெத்து. ஸோ இந்த 3ஐயும் வந்து சித்தாஸோட அச்சீவ்மெண்ட், தமிழ் சித்தாஸோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா 3ஐயுமே வந்து வென்றிருக்கிறாங்க. அவங்க வந்து டிசீஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கிறாங்க, நோயே இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏஜிங், இந்த பெரும்பாலும் வந்து நம்ம பாபாஜியோட கிரியேஷனை ஃபாலோ பண்ணுறவங்களாம் அவங்க ஏஜ் சொல்லவே முடியாது. பார்த்தீங்கன்னா எல்லாமே தே லுக் வெரி யங் பிகாஸ் ஆஃப் தி எனர்ஜி அண்ட் தோஸ் திங்ஸ் தேர். ஸோ ஏஜ்லெஸ்னஸ், ஓகே, அது இப்படி இருக்கலாம். அப்புறம் சாக்காடு வந்து டெத்து. ஈவன் தோ வி கான்ட் 100% பிலீவ் இன் டெத்லெஸ்னஸ் ரொம்ப நாள் இருக்கிறது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். பட் லைஃப்பை ப்ரொலாங் பண்ணலாம். இப்போ லாஞ்சிவிட்டி மெடிசன் புதுசாக ஒரு மெடிசன் ஆரம்பிச்சிருக்காங்க மெடிக்கல் சயின்ஸில். ஸோ தே வாண்ட் டு சி ஹவ் சம் பீப்புள் ஆர் லிவிங் லாங்கர், என்ன ரகசியம் என்ன அப்படின்ட்டு. ஸோ அது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சித்தரட்டி நம்மகிட்ட நான் ஓப்பனாகவே இருக்குண்ணே அப்படியே சொல்கிறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கணி கூட சொல்கிறாங்க இந்த எனர்ஜியை பற்றி. வி ஹேவ் 7 சக்ராஸ் இருக்குது, 72,000 நாடிஸ் இருக்குது அப்படின்லாம். நீங்கள் பர்டிகுலராக இப்போ சிதம்பரத்துக்கு போனால் கூட பார்த்தேன் நான். இப்போ யாராச்சும் சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பொற்கூரை இருக்குது, யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பொன்னாலே கொஞ்சம் ஒரு ரூஃப் இருக்குது. ஆமாம் சார். இன்னைக்கு பிரதா உங்களுக்கு தெரியுமா, போயிருக்கீங்களா? போனதில்லை சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வந்து இந்த 72,000 நாடுகளுக்குரிய சூட்சமங்கள் எல்லாமே அதில் இருக்கு. அந்த ஆணி அடைஞ்சது கூட பார்த்தீங்கன்னா 72,000 ஆணிகள் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கேள்விப்படுறேன். உடம்பத்தான் அங்க வந்து ஆலயமா வடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. அப்சல்யூட்லி. ஸோ என்ன அது சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க. there are too many factors involved. எப்படி அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யாராவது சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா நடராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா அதை பர்டிகுலர் நோட்டீஸ் பண்ணுங்கள். அந்த டான்சிங் ஷிவா இருக்கிற இடம் சின்ன சிலாக தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து 2 பில்டிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஒன் இஸ் மேட் ஆஃப் கோல்டன் ரூஃப், எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று அயனில் இருக்கும், அயன் ரூஃபும் இருக்கும். இந்த கோல்டன் ரூஃப் இருக்கிற அந்த பில்டிங் வந்து கொஞ்சம் சைட் பை சைட் அந்த சைட் ஆஃப் டான்சிங் ஷிவா அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் பெரும்பாலும் வந்து அங்கே போகிறவங்கலாம் வந்து அந்த திலை நடராஜரை மட்டும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க அங்கே நடக்கிறத. ஸோ சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பக்கத்தில் வந்து ஆகாஷ்க்கு அப்படின்னு ஆலோஃபினா 5 எலிமெண்ட்ஸ் இல்லையா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எர்த்து, வாட்டரு, ஏரு, ஃபயர் அண்ட் இது ஆகாஷ் இல்லையா. நிலம் என்ன சொல்கிறது, நிலம், நீர், காற்று, வாயு, நெருப்பு, ஆகாஷம் அப்படின்னு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆகாஷ் எலிமெண்ட்ஸுக்காக அந்த டெம்பிள் அது. ஸோ அந்த ரூமில் வந்து வெறும் எம்டியாக இருக்கும் கம்ப்ளீட்டாக, ஜஸ்ட் டு சிமுலேட் ஆர் ரெப்ரசன்ட் ஆகாஷ்காக. அப்போ அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கூரை வந்து பொன்னால் ஆகிருக்கும் இல்லைங்களா. அது கோல்டன் ரூஃப் இருக்கும். அந்த ரூஃபில் வந்து there are 21,600 leaves of gold. 21,600 நான் போடுறேன் இதில் சேட்டில். ஸோ apparently it seems we are இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெஸ்பை பண்ணுறோன்ட்டு. சித்தாஸோட நாலேஜில் வந்து ஒரு நாள் எப்படின்னா கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்க வந்து சூரிய உதயநாழின்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் அவங்களோட ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயநாழின்னு போட்டிருப்பாங்க. இந்த சூரிய உதயநாழியிலேருந்து அந்த அடுத்த சூரிய உதயநாழி வரைக்கும் உள்ளது தான் வந்து ஒரு நாள். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் முருகர் வந்து ஒரு சேனலிங் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது நீங்கள் ஒரு 3 hours பிஃபோர் சன்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா 3 hours பிஃபோர் சன்ரைஸ் நெக்ஸ்ட் டே, அதான் வந்து ஒரு நாள். அது வந்து 60 நாழிகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 60 நாழிகையில் வந்து ஒவ்வொரு நாழிகையும் வந்து 24 minutes. 24 minutes நீங்கள் டைம் இருக்கும்போது அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ திருப்பி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். பட் டு கிரகிக்கிறதுக்கு டு அப்சார்ப் தி நாலேஜ் ஸோ யூ கேன் வாட்ச் இட் அகெயின். ஸோ 21,600 லீவ்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு நாளில் இந்த 60 நாழிகை 60 நாழிகையில் இத்தனை தடவை ரெஸ்ட்ரை பண்ணுறோம். அதுலேருந்து தான் ஜாமம்லாம் வருது.
6 நாழிகை வந்து ஒரு ஜாமுன்னு சொல்கிறாங்க, அர்த்த ஜாமுன்னு சொல்லுவாங்க, விடியல் ஜாமுன்னு சொல்லுவாங்க, அதுமாரிலாம் முன்ஜாம் பின்ஜாம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கான்செப்ட் தான் அது சுத்தம் இப்போல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு எல்லாமே. அந்த கோயிலில் இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும் 6 ஜாம பூஜைம்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் இட்ஸ் ஆல் ரிலேட், யூ கேன் ரிலேட் திஸ் டு அவர் ட்ரெடிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த 21,600 டைம்ஸ் வி ஆர் இன்ஹேலிங் எக்ஸேலிங், புரியுதுங்களா. அப்போது அதான் அதோட லீவ்ஸ் இருக்குது அந்த பொற்கூரையில். Then these leaves of gold are attached by, அந்த ரூஃப் என்ன அட்டாச் பண்ணிருக்காங்கன்னா பிரதாப் சொன்ன மாதிரி 72,000 நாடிஸ். அந்த 70,000 attached by 70,000 nails, ஆணி சொல்லுவோமா. ஸோ அந்த 70,000 ஆணிகளால் இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து இலைகள்லாம் வந்து கோல்டன் லீவ்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த ரூஃபில். ஸோ வாட் இட் ரெப்ரசன்ட் ரியலி இஸ், நம்ம ஒவ்வொரு நாளும் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சரியான வாசியோகமான ப்ராப்பராக நம்ம வந்து ப்ரீத் பண்ணோம்னா, பிரெத் பண்ணோம்னா வந்து நம்ம பாடி வந்து கோல்டனாக மாறும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தமாரி கோல்டனாக மாறிச்சுன்னா யூ ஹேவ் த டெத்லெஸ் லைஃப், இரவா நிலை கிடச்சிடும். அதான் அதுக்கு பேர் தான் வந்து சொரூப சமாதின்னு சொல்கிறாங்க. டெத்லெஸ், ஃபிசிக்கலாக டெத்லெஸ் ஆகிறது. அதான் அந்த இது. நீங்கள் திருமூலர் பார்த்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க ஒரு பாட்டில் வந்து, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை எறியும் கணக்கு அறிவாளர் இல்லை, காற்றை எறியும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாகமின்னு ஒரு தமிழ் பாட்டு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலும். ஏற்றி இறக்கின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸேல் பண்ணுறது, அதுதான். அது ஒரு கணக்கு இருக்குது. கணக்கு மட்டும் இல்லை, அது எப்படி பண்ணுறதுங்கிறதும் இருக்குது, சரிங்களா. அது கிரியாவத்தை சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம். ஸோ தட் இஸ் கால் உஜ்ஜயினி பிரத்னு சொல்கிறாங்க, சுஷும்னா நாடி வழியாக பண்ணுறது. பிரதாப் சார், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா இங்கே தாய்வானில்? ஆமாம் சார், தைவானில் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பிராணாயாமம். நான் வந்து பர்சனலாகவும் நான் வாசி யோகம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? வெரி குட். ஆமாம், யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து அருப்புக்கோட்டையில வந்து சின்ன வயசுல இது பண்ணும் பொழுது நாங்க ஒரு குரூப்பா இருந்து வடகரைக்கு போயிருக்கோம். வடகரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவானந்த சுவாமிகளோட வடகரை இது. வந்து ஆமா, அங்கதான் நாங்க வந்து, நான் சின்ன வயசுலயே நான் தீட்சை வாங்கினது அங்க. ஆனா அந்நேரம் நான் என்னால பண்ண முடியல. அது விட்டவரை தொட்டவரைய இங்க தைவான் வந்ததுக்கு அப்புறம் தான் பிராக்டிஸ் பண்ணது. வெரி குட், வெரி குட். ஆமா, ஆனா வாசி யோகத்தை வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த தத்துவத்துப்படி நம்ம மத்த பிராணாயாமங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். எனிவே, ஸோ அந்த கதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வழியா சுஷும்னா வழியா இது பண்றது. பாபாஜி வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க, ரோகேஸ்வர் வெற்றிக்கு. வெரி குட், வெரி குட். தமிழ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பாடல் இது. ஸோ இந்த பாட்டில் வந்து நிறைய மர்மம் இருக்குது. அதில் சூத்திரம் மாரி பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சிங்களா, அதுமாரி நம்ம திருமூலர் இதேமாரி நிறைய சூத்திரங்கள் போட்டிருப்பார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம படித்து ஃபாலோ பண்ணோம்னா இதுமாரி நடக்கும். அதான் சிதம்பரத்தில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ண இந்த பிரத்தையும் இதையும் சரியாக பாபாஜி வந்து ரீசெண்டாக வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து கிரியாவாசி. இஃப் எனிபடி வாண்ட் டு PhD ஆன் கிரியாவாசி, லெட் மீ நோ, ஐ கேன் ஹெல்ப் யூ ஆன் தட். அது ரீசெண்டாக பாபாஜி சொன்ன விஷயம் அது. இது நாட் ஒன்லி பாபாஜி மட்டும் இல்லை, அவர் போகநாதரும் வந்து சேனல்லையும் இங்கே வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதை, கிரியாவாசி அப்படின்ட்டு. அவரும் பாபாஜியும் சேர்ந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் சித்தாஸ் ஆல்சோ கேம் இன். இந்த சேனல் வழியாக சொல்லிக் கொடுத்தாங்க. பட் பாபாஜி வாஸ் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த கோர்ஸஸ்க்கு. So we were about 120 people from Tamil Nadu doing it. I was the only one from states. And every month போயிட்டு இது பண்ணோம். பாபாஜி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா எப்படி எடுக்க போகிறாரு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு சேனலிங் மூலமாக. ஸோ இட் ஹேப்பன் about couple of years ago. ஸோ அந்த லெசன்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. அதையும் சொல்லிக் கொடுப்பேன், நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இதுதான் பிரதாப் சார் நம்ம வந்து இது அவங்க சொல்லிக் கொடுத்ததை பாபாஜி வந்து இந்த சித்தாந்த சைஸ்மா சொல்லிக் கொடுக்க சொல்கிறார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் ஆஃப் தம் தமிழில் தான் இருக்குது. எல்லாமே தமிழுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இங்கிலீஷ்லேயோ இதுலேயும் இல்லை. யோகா யூனிவர்சிட்டியோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ரொம்ப நாளாக வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னா,
மேபி சம் ரீசன் ஐ டோன்ட் நோ. அவர் நம்ம பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து பெங்களூர் இருக்கிறதுனால அண்ட் இந்தியாவில் வந்து அதுதான் வந்து பிரபலமானதுனால அவங்களால வந்து அதிகமாக தமிழ் தெரியாதனால பண்ண முடியல. அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் அவங்கள்ட்ட இதை பற்றி, பட் இட் வாசன் மெட்டீரியலைசிங். அண்ட் பிரியாமனுக்கு தெரியும் அது எவ்வளோ சப்போர்ட் நடத்துது அப்படின்ட்டு. I was also telling her repeatedly என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. So right now it is materializing and now they are organizing Tamil Nadu group also. Recently பார்த்துருப்பீங்க and those who visited the congregation. ஸோ அதனால் இந்த இன்ஸ்டியூட் நம்ம வச்சுக்கிட்டு இப்போ எம்எஸ்சி தீசிஸ் பண்ணுற போது அதுலேயே ஒரு சில ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கலாம். இது பண்ணும்பொழுது சேம் திங் பிஹெச்டி பண்ணுறவங்களை வந்து டெஃபினட்டாக நானும் கைட் பண்ணுவேன் இங்கேருந்து. சேம் திங் லைக் த்ரூ த ஜூம் மீட்டிங் மாதிரி எல்லாம் வச்சு. பட் இதில் வந்து என்னன்னா நம்ம we can give a degree along with Bangalore or we can have our own சென்னையிலையோ அல்லது லக்ஷ்மி மேடம் அங்கே மேற்கு 2 பேர் சேர்ந்து பண்ணலாம். இல்லை விருதுநகரை கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு certain number of PhDs இருந்த உடனே அந்த நைல் ஆல்சோ கம் தேர். நான் விசிட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் டிகிரி கொடுப்போம், அதை பண்ணலாம். ஸோ அதுதான் சார் ஐடியா இருக்குது. நீங்கள் தாய்வான்லையும் இதை பற்றி சொல்லலாம். எனிபடி இன்ட்ரெஸ்டட் அதில் ஜாயின் பண்ண சொல்லலாம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். வேறு எதாவது கொஸ்டின் இருக்காது பிரதாப் சார்? இல்ல சார், இங்க வந்து இப்ப வந்து எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமா பண்ணிக்கலான்றீங்க அந்த பிஹெச்டி இல்லையா? இல்ல நம்ம லோக்கல் இருக்கவங்கலாம் வந்து இதுக்கு போகலாம். தே கேன் கோ டு விருதுநகர். இல்ல இப்ப வந்து தைவான்ல இருந்து பண்ணலாம் அப்படின்றீங்க இல்லையா? அப்ப வந்து ஆன்லைன்ல பண்ணலாம். அவங்க இஃப் தே ஹேவ் டைம், என்ன நம்ம வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம் போது எப்படி 2.5-3 years ஆயிடும். ஸோ அந்த டைம்ல அவங்க தே ஹேவ் அ சான்ஸ் தே கேன் விசிட் பாபாஜி பர்த் பிளேஸ் விருதுநகர், அதெல்லாம் ஆசிரமம் விசிட் பண்ண முடியும். சித்தர்களோட இடத்துல நீங்க அழைச்சிட்டு போய் காமிக்கலாம் அவங்கள்ட்ட இல்லையா? 18 சித்தர்கள் டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து காமிக்கலாம். ஸோ பிஹெச்டிக்கு அந்த மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு என்ன ஆன்லைன் நீங்கள் பண்ணி முடிச்சலாம் சார். பிரியா மேடம் இருக்கிறாங்க, நீங்கள் சேர்த்து பண்ணலாம் உங்களோட சிலபஸ் வச்சுக்கிட்டு. பிஹெச்டி பண்ணும்பொழுது வில் ஆல்சோ கெட் இன்வால்வ். நான் இந்தியாவில் வரும்பொழுதோ அங்கே சித்தர்கள் வந்து டெம்பிளுக்கு அழைச்சிட்டு போகும்போது ஐ கேன் ஆல்சோ ஜாயினிங் ஃப்ரம் பரங்கிப்பேட்டை. ஸோ இந்த ஐடியாவில் தான் இருக்கு. நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். தோஸ் ஹூ cannot come to places in India they பண்ண முடியலாம், பண்ணலாம். No problem. And of course you will be giving a lot of information. And these days like AI இருக்குதுனால, internet இருக்குதுனால, even in medical school they don't use the cadaver anymore. Most of the time they use only digital thing எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா they get understanding much better than cadaverல டிசைட் பண்ணுறதுக்கு பதில். ஸோ நிறையா வர்ச்சுவலாக போயிட்டு இருக்கனால இட்ஸ் ஐ டோன்ட் திங்க் இட் கேன் ரீப்ளேஸ் கம்ப்ளீட்லி ப்ரெசென்ட்டாக பண்ணுறது. But because of the time and because of the life the duties இருக்கிறதுனால some people may like to do it completely online. That's fine with us too. Okay. Okay, that makes the thing more clarity on what you're doing. And சித்தர்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா வேறு எதுவும் கொஸ்டின் இருக்கா சித்தர்களை பற்றி இருக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமாக கொஸ்டின் இருக்க முடியாது. அவங்க 18 சித்தர்களும் வந்து அந்த கோயிலில் வந்து சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க, ஜீவ சமாதி. I'm sure you might have seen some ஜீவ சமாதிஸ் in தமிழ்நாடு. ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி சித்தர் இருக்கார், பதஞ்சலி முனிவர். திருமூலர் வந்து இதில் சிதம்பரத்தில் இருக்க சொல்லுவாங்க. இஸ் ஆல்சோ தேர் இன் திருவாவூடுதுறைன்னு இருக்காங்க. அதுமாரி நிறைய யூ கேன் ரெஃபர் டு திஸ். நீங்கள் பார்க்க முடியும். பழனியில் வந்து போகநாதர் இருக்கார், அவங்க பாபாஜிஸோட குரு. அண்ட் அதே மாதிரி இவர் சிவவாக்கியர், கமலமுனிவர், இவங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் திருவாரூரில் ஒருத்தர் இருக்காங்க. அதுமாரி கமலமுனிவர் இருக்காரு. அதுமாரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தஞ்சாவூரில் வந்து கருவூரார் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். அது you have to say yes to that. So you can feel their presence and vibrations. We are so fortunate. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய அப்ராடில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சொன்னதை இன்க்ளூடிங் பைபிள், குரான் இதெல்லாம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, வாட் எவர் தே ரோட் இன் பாம் லீவ்ஸ்
அதுவே நமக்கு அவைலபிளாக இருக்குது. திருமந்திரத்துலேருந்து சிவவாக்கியத்துலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்போது இது ஐ ஃபீல் தட் எவ்ரி பர்சன், எனி பர்சன் டூயிங் யோகா, particularly தமிழ்நாடுன்னு வரும்போது, it is our duty to translate this and give it to the world. ஸோ அந்த ஒரு கான்ஷியஸாக அதை பண்ணும் பொழுது பாபாஜி will be helping you also, யோகா யூனிவர்சிட்டி will also be helping you all to do this project. அதுக்கு தான் நான் பிஹெச்டி பண்ண சொல்கிறேன். நீங்கள் பிஹெச்டி பண்ணிங்கன்னா தான் அந்த டெப்த் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். When and how we can also practice Vasi Yoga. Kindly guide us, sir. How can we become able to do that? Okay. We can do PG diploma in Vasi Yoga. Priya madam, ஆரம்பிக்கிறீங்க நீங்க. I can also help you on that. ஓகே சார். நீங்க உங்க டீச்சிங் ஹெல்ப் பண்றீங்கன்னா பண்ணலாம் சார். நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா பண்ணலாம் சார். ஓ எஸ் அப்சல்யூட்லி. இல்லை இப்போ நீங்கள் டீச் பண்ணிக்கிறதுல பிரணயாமம் இருக்கும், அதில் வாஷியோகம் நீங்கள் தனியாக சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லை ஜென்ரல் பிரணயாமம் தானே? இல்ல சார், திருமந்திரம் பயிற்சின்னு வாரம் ஒரு நாள் மட்டும் எடுக்கிறோம் சார். அது திருமந்திரத்துல ஒரு 750 பாடல்கள் வரதான் படிச்சிருக்கோம். அந்த புரிதல் அளவுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறோம். இன்னும் டீப்பா தெரியாது. அண்ணா வந்து அப்பப்போ கைட் பண்ணுவாங்க சார். வெரி குட், வெரி குட். Because Pratap Shah is very familiar with all these concepts. அதனால தான் உங்களுக்கு கேட்டேன் நான். ஸோ அதுமாரி பண்ணலாம். ஐ திங்க் வாட் இஸ் லிங்கேஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம். ஸோ டெஃபினட்டாக வந்து லிங்கேஸ்வரி லேட்டா ஜாயின் பண்ணாங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகல. லிங்கேஸ்வரி உங்களை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிருங்களேன். சொல்லுங்க மேடம். வேர் ஆர் யூ ஜாயினிங் ஃப்ரம்? Sure, Priya ji. I am traveling right now, so I couldn't join early. Hello, sir. Yes, sir. Very good to see you online today. Thank you for this meeting. No problem. Thank you for this meeting. I am Lingeshwari, joining from Trichy. I have been acquainted with Priya for the past 1 year, learning yoga from her. It's really not only interesting, it seems to be a divine connection to be associated with Priya's yoga classes and also the Thirumandiram classes to be associated with Pratap Adda. Also interested in Siddharth sciences, listening to Thirumandiram every day in the morning. Very nice, very nice. Practicing. சொல்லுங்க மேடம். தமிழ் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க சார். அவங்க விருதுநகர் தான் சார். அவங்க இப்ப ஹஸ்பண்ட் திருச்சியில ஒர்க் பண்றனால பட் ஹர்ட் எல்லாம் பக்கத்துல இருக்கேன் சார். ஸ்ரீரங்கம் பக்கத்துலங்களா? ஓகே ஓகே. திருச்சியில் தான் படித்தேன் நான். பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் திருச்சி படித்தேன். பட் தென் வென்ட் டு டெல்லி ஃபார் பிஹெச்டி. சென்ட் ஜோசப் காலேஜ் அண்ட் பிஷப் காலேஜ் நான் படித்த இடம் அதெல்லாம் திருச்சியில். ஸோ அதனால தான் கேட்டேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ எஸ் மேடம், நீங்கள் congratulations, நல்லா பண்ணுங்க. Thank you. And I really advise all of you to join the PhD program also. Those who are finishing the master's program, please join in. அதனால அந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது பாபாஜிகிட்ட இருந்து. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், ஏன்னா அந்த கிரியா வாசனை சொல்றதெல்லாம் வந்து டைரக்ட்லி ஃப்ரம் பாபாஜி. அதனால இது வந்து நம்ம இந்த வாஷயோகம் வந்து வேற யாரும் சொல்லிக் கொடுத்து வர்றதில்லை. நிறைய மாடிஃபை பண்ணி அது பாபாஜிட்டே ஒரு சில விஷயங்கள்லாம் வர்றதுனால நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு இதை டீச் பண்ணுறதுனால நீங்கள் வாங்க விஷயம் கற்றுக்கணும். அவரே சொல்லிக் கொடுத்த மாரி தான் டேரக்டாக. ஸோ நானே ஒரு சேனல் மாரி தான் டேரெக்டாக, ஏன்னா அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போதெல்லாம் ஆன்சர் எனக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் இஸ் ஆல்சோ கைடிங் அஸ் ஃபார் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் டூ. அதனால் கிரியாவாசின்னு அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவரும் போகநாதரும் சேர்ந்து. இது நீங்கள் சம்டைம் யூ பி ஒன்றீங்க, என்ன இவர் இவ்வளோ பிசினஸ்லாம் வந்து அவர்கிட்ட பேசுகிற சொல்கிறான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து அவங்களால அதிகமாக இந்த கலியுகத்தில் வந்து நிறைய அந்த வைப்ரேஷன் எல்லாம் இல்லாதனால அவங்களாம் இறங்க மாட்டேன்ட்டாங்க இனிஷியலாக. வாட்ஸ் ஹேப்னிங்னா இஸ் இந்த கலியுகம் வந்து எண்ட் ஆகும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாமே. அதனால தான் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்னிங், இன்க்ளூடிங் இந்த ட்ரம்ப் இந்த பண்ணுற வேலை, இந்த ஹார்மோஸ் அது நடக்கிறது, மற்றபடி யுக்ரைன் வார், லாட் ஆஃப் எர்த்குவேக் நடக்கிறது, ஃபயர் வர்றது, இன்க்ளூடிங் தி ஹீட் வேவ் நடக்கிறது.
இது எல்லாமே வந்து கோயிங் டுவர்ட்ஸ் பிரளயம் போகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அது திஸ் ஷோஸ் ஆல் த சைன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் ஆஃப் எண்ட் ஆஃப் கலியுகா. நம்ம இருக்குமா இருக்க மாட்டோமோ தெரியல, இன்னும் ஒரு 1000 years 500 years, பட் தே ஸ்டார்டட் ஆல்ரெடி. இங்கே பூமியில் இருக்கிறதே கஷ்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ இந்த டைமில் வந்து தி சித்தாஸ் அண்ட் காட்ஸ் அண்ட் காடஸஸ் they want to help us to save the ஆத்மன். அவங்க வந்து நம்மளுடைய ஆத்மன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 84,000 பேர்ஸாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் those who joined our university and those who are interested in yoga, நீங்கள்லாம் வந்து ரொம்ப மெச்சூர்ட் சோல்ஸ். ஏதோ ஒரு விட்டகரை தொட்டகரை தான் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பர்டிகுலராக அந்த பாபாஜி கைடன்ஸோடு வந்து யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா வந்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்மளை மாரி இந்த சோல்ஸ் எல்லாம் என்னன்னா they will be away from ரெகுலர் இந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் லைஃபே இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டும் போகும் இல்லைங்களா? ஸோ இந்தமாரி சோர்ஸ்லாம் வந்து அவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தேர் ஆல் கம்மிங் டவுன். அதனால தான் இன்க்ளூடிங் பாபாஜி இஸ் கிவன் அசைன்மெண்ட் பை லார்ட் முருகா அப்பரண்ட்லி டு பி த ரெப்ரஸன்டேட்டிவ் டு சேவ் த வேர்ல்ட் அண்ட் கிவ் பீஸ். நீங்கள் நிறைய குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணது கேள்விப்பட்டிருப்பீங்க. சம் ஆஃப் யூ மிட் ஹவ் ஹர்ட் ஆஃப் ஒரு குரூப் லார்ட் முருகரே வந்து இது பண்ணுற மாரி, சில குரூப்ஸ் வந்து அகஸ்திய சித்தரை பண்ணுற மாரி நிறைய வந்துட்டுருக்கு. பட் ஒரு 20-25 years ago நெட்டு வந்தப்போ நான் வந்து சித்தார்னு போட்டால் ஒன்றுமே வராது, சித்தா மெடிசனை போட்டால் ஒன்றுமே வராது. ஒரு எக்ஸப்ட் ஒன் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை, அது மட்டும் தான் இருந்தது, மற்ற எதுவுமே வராது. இப்போ நீங்கள் சித்தா சயின்சஸ்ஸு இந்த போட்டிங்கன்னா எங்கள் லெக்கச்சாகவும் வரும், இன்க்ளூடிங் அவர் வீடியோ. நம்ம யோகா யூனிவர்சிட்டியில் போட்டுருக்கிற வீடியோவும் வரும். பை த வே வி ஹேவ் அ சேனல் ஃபார் யோகா யூனிவர்சிட்டி அமெரிக்காஸ். பாருங்கள், டைம் வந்து அதையும் பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது அதில். யோக வேதம்னு ஒரு சேனலிங் மூலமாக பாபாஜி பண்ணியிருக்காங்க. அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக. யூ கேன் சி த வீடியோஸ் அப்புறம் பேஜ் 1 ஆல் தி வே டு எண்ட் ஆஃப் த இட்ஸ் ஃப்ரீலி அவைலபிள். அதையும் பாருங்கள். ஓகே, மோஸ்ட் ஆஃப் யூ மைட் நோ தட். ஸோ அது மாதிரி we need to translate and we need to experience some of these techniques. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னே வேறு பாஷையை பற்றி படாமல் இருந்தாலும் கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல. பட் பாபாஜி சொல்லிக் கொடுத்த இந்த கிரியாவாசியும் பவனார் சொல்லி கிரியாவாசியும் அவசியம் நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் லிங்கேஸ்வரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரியா மேடம், நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாத்தையும் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நான் வந்து அந்த கிளாஸை நடத்துகிறேன். நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி கேன் மீட் லைக் திஸ் எவ்ரி சண்டே. ஒரு எவ்வளோ நாள் ஆகும் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். ஐ வில் டாக் டு மேபி லேட்டர் ஆன் அபவுட் திஸ் டூ. தென் இட் வில் பி கிவன் டைரக்ட்லி ஃப்ரம் த மெயின் கேம்பஸ் ஃப்ரம் Miami அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சயின்சஸ் உங்கள்கிட்டையும் வரும். அதேமாதிரி இஃப் யூ ஹேவ் எனஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வி கேன் ஹேவ் அவர் ஓன் கான்வெகேஷன் ஆல்சோ. அதை டீட்டெயில் என்ன பண்ணலாம் சொல்கிறேன் மேடம், பிரியா மேடம். அப்புறம் அவங்கள்ட்ட சர்டன் கோர்சஸ் வாட் வி கேன் டீச். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம நிறையா பண்ண முடியும். ஸோ பிரதாப் சார் இருக்கிறதுனால they can have some people from Taiwan also and other regions, and you will introduce the same thing to our Malaysian group, Singapore group, as well as recently Mauritius பண்ண போகிறோம். Mauritius குரூப்பும் வந்து டெஃபினட்டாக வரும். சரிங்களா? டைம் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ½ hour தான் சொல்கிறீங்க கேட்டுருங்க. உங்களுக்கு பாவம் இப்போ டைம் என்ன அது? மேடம் 9:12 ஆயிடுச்சா? சரி, மெயினாக எது சொல்லணும்னு நினச்சேன் நான் உங்கள்கிட்ட. சித்தர்கள் மெயினாக வந்து யோகம்னாவே என்ன சொல்கிறாங்க, இந்த உங்களுடைய ஜீவாத்மன் வந்து பரமாத்தோட கலக்கணும், அதான் முக்தின்னு சொல்கிறாங்க. பட் இது இந்தமாரி நிறைய பேருக்கு மைண்டு வர்றதே கிடையாது. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும் என்ன அப்படின்னு கொஷின் வரும். பிகாஸ் இட்ஸ் கலியுகம். இல்லை மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறதே டைம் உங்களுக்கு பத்தலை உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும். அந்த ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை சோதனை வந்தால் தான் டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. தமிழில் சொல்லுவாங்க, தடுத்து ஆட்கொள்வான் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். நல்லா லைஃப் போய்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய இடி ஒன்று விழும். ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்திலையோ அல்லது வீட்லேயோ குழந்தைங்க மூலமாக ஏதாச்சும் நடக்கும். அப்போ வந்து நம்ம சரியாக தான் பண்ணோமா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. சில பேர் டிப்ரெஸ் ஆகிட்டு அப்படியே போயிடும். பட் இந்த சோல் வந்து ஒரு விட்டகரை தொட்டகரை இருந்துச்சுன்னா திரும்பி பார்ப்பாங்க. அப்படி தான் வந்து பெருமாள் யோகா வராங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் சில பேர்த்துக்கு வந்து பிரதாப் சார் சொன்ன மாரி அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ
அவங்களுடைய குரு, பாஸ்ட் குரு ஃப்ரம் தி பாஸ்ட் லைஃப். That's what happened to me also. என்னோட பாஸ்ட் லைஃப் நடந்த ஒரு விஷயத்தினால தான் ஐ வாஸ் சேவ்ட் பை பாபாஜி himself. அதுக்கு முன்னால் அவர் யாருன்னு தெரியாமலே நான் 30 வருஷம் ஓட்டினேன். அப்புறமா வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அப்புறம் பாபாஜி அவர் தான் நம்ம குருன்னு தெரிய வந்தது. அண்ட் கம்யூனிகேட் வித் ஹிம் ரெகுலர்லி அண்ட் த யூனிவர்சிட்டி ஸ்டார்டட். இப்போ கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுமாரி சில பேருக்கு வந்துடுது. சில பேருக்கு வந்து இதுமாரி இன்ட்ரெஸ்ட்டில் என்ன தான் இருக்குன்னு கேட்கலாமே ஒரு கியூரியாசிட்டியில் வராங்க. சரிங்களா? பட் இந்த அவேக்கனிங் அண்ட் இந்த சீக்கிங் சொல்லுவோம்ல, தேடுறது, அது சீரியஸாக தேடினீங்கன்னா வந்து டெஃபினட்டாக ஆன்சர் கிடைக்கும். யூ வில் கெட் அன் ஆன்சர்ஸ் அண்ட் இட் டோன்ட் பி லைக் ஆல்வேஸ் சீக்கிங். இந்த தாகம் வரணும். தாகம் இருந்தால் தானே தண்ணி அனுபவிக்க முடியும். தாகமே இல்லாமல் குடிங்கன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. பட் தாகம் எடுத்துச்சுன்னா நேச்சுரலாக வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கேளுங்கள் திறக்கப்பட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி தான். அதுமாரி தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆஸ் இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம். glad that all of you are part of a university. இந்த இதில் தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாரி இந்த 3 தான் மெயினாக சித்தர்கள். பிணி, மூப்பு, சாக்காடு. இந்த 3 தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ. விச் இஸ் மோர் ரெலவென்ட் டு மாடர்ன் டே வேர்ல்டு. மாடர்ன் டே அந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. ரொம்ப நோய்கள் வருது, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இன்க்ளூடிங் கோவிட் பாருங்கள், உலகத்தை ஆட்டி வச்சிருச்சு. அது இல்லாமல் என்னால் நிச்சயமாக வர முடியும். நான்லாம் வந்து கோவிட் பிகாஸ் ஆஃப் த ட்ராவல் ஐ ஹேவ் டு டேக் இட். அதர்வைஸ் ஐ நெவர் ஹேட் எனி அதர் சிம்டம்ஸ். இப்போ ரொம்ப நாளாக நான் இந்த பாசியோலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால யோகம் பண்ணியிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிகாஸ் த பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் will automatically produce change according to the virus. வைரஸ் எப்படி மியூட்டேஷன் ஆகிட்டு இருக்கோ அதேமாரி உங்கள் ஆன்டிபாடிஸும் மாற ஆரம்பிச்சிக்கும், உங்கள் இம்யூன் சிஸ்டமும் நல்லா பண்ண ஆரம்பிக்கும். ஓகேயா? இந்த ஐம் ஜஸ்ட் டெல்லிங் சிம்பிளி, பட் லாட் ஆஃப் சயின்ஸ் இஸ் இன்வால்வ். கோவிட் வந்து அது வேறு வைரஸ்ஸு, அதுக்கு வந்து ஆன்டிபாடி வராது, அதுக்கு செல் தான் வேணும். அதுமாரிலாம் போயிட்டுருக்கோம். பட் ரிசர்ச் இஸ் நோ. பயோமெடிக்கல் சயின்ஸ் பயோடெக் ஒருத்தங்க சொன்னாங்களே, அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், mRNA இன்ஜெக்ஷன்லாம் எப்படி வருது என்ன அப்படின்ட்டு. தட்ஸ் ஆல் வைரலி கேம். டிரான்ஸ்ஃபெக்ஷன் டெக்னிக்கும் வந்திருக்கும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ். பட் எனிவே, ஸோ நம்ம பாடியை வந்து மாடிஃபை பண்ணிடும் இந்த வைரஸ் இருந்தாப்புல. ஸோ வி ஹேவ் த சிஸ்டம் லைக் தட். But only thing is you have to train your body such a way that it will produce on its own. இந்த மெக்கானிசம் எல்லாம் இருக்குது. அது மெயின் பேசிஸ் என்னென்னா, உங்களுக்கு ரூட்ஸ் என்னென்னா அந்த எனர்ஜி சிஸ்டம் தான். சொன்னால அந்த 7 சக்கரங்கள் இருக்குது, இந்த 70,000 நாடிஸு, அதில் வந்து ப்ராப்பராக பிராணசக்தி போகணும், அதுக்கு பிராணாயாமம் பண்ணணும். பர்டிகுலராக வாசியோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிராணாயாமம் உடம்பு நல்லா இருக்கிறத விட நீங்கள் மேலே இந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஔவையார் சொல்லுவாங்க, உடம்பினால் பெற்ற பயனெல்லாம் திடம்பட இறைவனை தேடும்பாங்க. உடம்புன்னு எது கொடுத்துருக்காங்கன்னா நல்லா திடமாக வெரி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. யார் தேடுறாங்க? அந்த உடம்பே வந்து கசாமசான பர்கரி வந்து சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வீணாக்குறாங்க நம்ம ஊரில். ரீசெண்டாக நான் பரங்கிப்பேட்டைக்கு போனப்போ, இந்த வீடு வாங்கிறதுக்காக போனப்போ, அங்கே நிறைய பேர் சொன்னாங்க இதுமாரி இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நிறைய பேர் மிட் ஏஜில் வந்து இறந்துடுறாங்க. 30-40 இயர்ஸாக இல்லை, ஒரு 10 to 20% ஆஃப் பீப்புள். ஸோ அமேஸ் இதுமாரி இப்படி மாறிச்சு தமிழ்நாடு அப்படின்ட்டு. அதுமாரி நிறைய பேர் வந்து வீணாக்கிறாங்க. அந்த எதுக்கு பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் எதுக்கு இருக்கிறோன்னு அதுக்கு போயிடுது. அதுமாரி அந்த சொந்த டியூட்டி கூட, அவங்களுடைய ஃபேமிலி டியூட்டி கூட ஒழுங்காக பண்ண முடியதில்லை அவங்களால. அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் செய்யாமல் அப்படியே போயிடுறாங்க லைஃப் இல்லையா? ஸோ உடம்பினால் பெற்ற பயனெல்லாம் திடம்பட இறைவனை தேடும். இதில் பிரச்சனை வரும். உடம்புன்னு எடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். கடவுளே வந்து உங்களுக்கு தெரியும், மதுரையில் என்ன நடந்ததுன்னு தெரியும். பிட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையா? நம்ம ஊரில் தான் அவர் வந்து சிவனே வந்து டைரெக்டாக வந்திருக்காங்க. அதுமாரி அவரே அடி வாங்கியிருக்காரு. அப்போ அதுக்கு தான் அவையார் சொல்லுவாங்க, இதுமாரி உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கொள்வதம் மேல் கலக்கத்தை கொள்ளாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அவையார் தான். உடம்புன்னு எடுத்துட்டோம்னாலே வந்து பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குமா. உடம்பு இடும்பைனா துன்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கொள்வதமேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதே சமயத்தில் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் எவ்வளோ சொல்கிறாங்கல்ல, அந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம், அதை வந்து தவறாமல் இருக்கணும். வாழ்க்கையில் எது வேணாலும் நீங்கள் விட்டுடலாம், ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்தை மட்டும் விடாமல் இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். அதுக்காக பிறந்துட்டு நீங்கள் வேணா நம்ம இந்த சைட் ட்ராக்கெட்டை என்ன பண்ணுறது? இதோடு படிக்கணும் போகிறோம், அப்புறம் சைட் ட்ராக் ஆகி இன்னமும் படிச்சுட்டு வந்துடுறோம் கடைசியில்.
அதனால் நம்ம வாழ்வு நிர்ணயம் என்னான்னு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இதுதான் மெயினாக வந்து இந்த இம்ப்ரின்ஸ்லாம் போக்கிட்டு ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட கலக்கணும். இதுதான் வந்துட்டுருக்கோம். அப்போ தான் வந்து ஒரு முழுமையடையும், ஒரு திருப்தியும் கிடைக்கும் அவன் லைஃப்பில். அதை முக்தின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் எனக்கு முக்தினா என்னென்ன அர்த்தமே தெரியாது. என்ன முக்திங்கிறாங்க, முக்தினா என்ன அப்படின்னுட்டு இந்த விளக்கம் வந்தப்போ இதுதான் முக்தி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஜீவாத்மா வந்து இந்த இம்ப்ரின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பரமாத்மா ஆகிடாது, கலந்துடாது. ஏன்னா அது நேச்சரே அப்படி தான். அது அந்த வேதாத்திரி மகர்ஷியோட சில குருக்கெலாம் சொல்லுவாங்க, அதுமாரி நம்மகிட்ட இருக்கிறது சித்தாகாசம்ப்பா, மேலே இருக்கிறது மகாகாசம். எப்படி கடலில் இருக்கிற தண்ணியும் மகாகாசம்னு நினச்சிங்கன்னா, உங்கள் தேங்காயில் இருக்கிற தண்ணி வந்து சித்தாகாசம். சரியா? அப்படி தான் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கம்பேரிசன் சொல்லும் பொழுது. ஸோ எவென்ச்சுவலி தட்ஸ் வாட் வி ஆர் ஹியர். இப்போ நீங்கள் என்ன ஊரில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், தாய்லாந்து, எங்கே இருந்தாலும் சரி, மனித பிரயோஜனம் எடுத்துட்டோம்னாவே இதுதான் மெயின் எய்ம். சரிங்களா? அதனால் வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் இதை பற்றி வந்து டீப்பாக ஆராய்ச்சி செஞ்சு அதோட மெத்தட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி பண்ணவங்க நம்ம தான் இந்தியாவில், பர்டிகுலராக தமிழர்கள். வேதிக் சயின்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோதான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது தியரியாக தான் இருக்கும். வேதிக் சயின்ஸ் கம்ப்ளீட் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அகம் பிரம்மாஷ்னு சொல்லுவாங்க, நான் கடவுள்மாங்க. எப்படி அந்த கடவுளை மாறுறது அப்படின்னு மனிதன் தெய்வமாகனு நம்ம கணவன் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? தெய்வம் ஆகலாம், ஆனால் எப்படி ஆகணும் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நானே கடவுள்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் அதோட முடிஞ்சு போதில்ல. பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டா அது என்ன, எப்படி ஆகலாம், என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. முன்னை வினையின் முடிச்ச விழுப்பர்கள், பின்னை வினையை பிடித்து செய்வர்கள், சென்னியில் வைத்த சிவனர்களாலே அப்படின்னு ஒரு திருமணர் பாட்டு இருக்கும். அப்போது இந்த சிவனர்களால், சென்னியில்னா அந்த தேடை அங்கே வச்சுட்டு, இல்லை இங்கேயும் சொல்லலாம் அங்கேயும் சொல்லலாம், அங்கே மனசை வச்சிங்கன்னா அந்த மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய இம்ப்ரெஸாக கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். தட் இன்க்ளூட்ஸ் பிரணயாமா. ஸோ இந்த வாஷெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இம்ப்ரென்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து மேலே வந்து போகிறதுக்கு தான் வந்து பிறந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். பட் பிகாஸ் ஆஃப் 5 சென்சஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே மாற்றம் அடைஞ்சு அந்த கலியுகத்தில் வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் போயிடுது, அப்புறம் ஃபேமிலிக்கு டைம் போயிடுது, அப்புறம் சில்ட்ரனுக்கு டைம் போயிடுது, இப்படியே போயிட்டு அப்புறம் கீப் ஆன் கோயிங். ஸோ அதான். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம சித்தர்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. சித்தர்கள் லைக் இன்க்ளூடிங் வள்ளலார் மாரி பெரியவங்க, 12 சித்தர்கள், பாபாஜி மாரி பெரியவங்க, இவங்களாம் வந்து இன்னும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வி ஆர் ஆல் டூல்ஸ் ஃபார் ஹிம். நான் எப்படி பாபாஜி டூல் மாரி இருக்கிறேன்னா, வள்ளலார் கைவி நிறைய டூல்ஸ் இருக்கிறாங்க. யுவர் குருஸ் ஆர் ஆல் இன் த சேம் வே ஒன்லி. சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பித்தோம். உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நான் போட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். எல்லா ரோடுகள்லாம் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் ஓட்டுங்க, உங்களுடைய ஸ்பெஷல் தனித்தனியாக எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் பண்ணுங்கள். அதுக்காக தான் அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். வில் ஹெல்ப் யூ லாட் முடிஞ்ச வரைக்கும். யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் பர்சனலி நான் எடுத்துக்க, நீங்கள் ஒரு நீங்களே வந்து டிஏ வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்டண்ட்டாக இருக்காமல் பி எ பார்ட் ஆஃப் அ யூனிவர்சிட்டி. ஓகே, பி எ ஃபேக்கல்ட்டி மெம்பர், attend the conferences, attend the meetings, keep in touch with us. Now that we are more focused on Siddhas also. இது வரைக்கும் ஜென்ரலாக தான் யோகான்னு போயிட்டு இருந்துச்சு ட்ரெடிஷ்னலாக. பட் சித்தலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சயின்சஸ். அது ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? டைம் போட்டுருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அ சான்ஸ். ஸோ லெட் மீ கிவ் யூ கப்புள் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹூஆமை கான்செப்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. சித்தர்கள் சொல்லலாம் வந்து உங்களுக்கு ஸ்தூல யோகம் இருக்குது, சுல தேகம் இருக்குது, சூக்ஷ்ம தேகம் இருக்குது, காரிய தேகம், காரண தேகம், மகா காரண தேகம் இருக்குது. இது என்னென்னா இந்த உடம்பெல்லாம் பிரித்து காமிக்கிறாங்க. சித்தர்கள் மட்டும்தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. பிரித்து பார்க்குறாங்க. இந்த மகா காரண தேகங்கிறது நம்ம ஆத்மன், அதை வந்து பிரித்து எடுத்து வேறு உடலுக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இல்லையா? ஒரு உடலை விட்டு ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு தாவறது திருமலர் பண்ண மாரி தான். அதேமாரி பவனாதர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாசிபிள் தான், இன்க்ளூடிங் அவர்ஸ். நம்ம கூட பண்ண முடியும். அதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் நிறைய விஷயம் இருக்குது. ஒளி உடம்பாக முடியும். பாபாஜி சொல்கிறதான் லைட் உடம்பு சொரூப சாமி சொல்கிறாங்க, அதையும் ஆக முடியும். ஸோ ரீசெண்டாக அவங்க சொல்லிக் கொடுத்த டீச்சிங் என்ன அப்படின்னா, ஒரு பிரதாப் சார் மென்ஷன் பண்ணார் ஸ்லைட்டாக, தேகங்கள் 5 தேகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 எலிமெண்ட்ஸு: நிலதேகம், நீர் தேகம், வாயு தேகம், அக்னி தேகம்,
அப்புறம் ஆகாஷ் தேகம் அப்படின்ட்டு ஒரு 5 தேகத்தை வந்து உடம்புல இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் சிவை நம அப்படிங்கிறது, நம சிவாங்கிறது. அதான் இந்த 5 தேகத்தையும் பிரித்து சொல்கிறாங்க. அந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பண்ணலாம், இதுலேயும் பேசி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்த பிரணயம், கிரிய குண்டலினி பிரணயம் பாபா சொல்கிறாங்க இல்லைங்களா. பிரிய குண்டலினி பிரணயம் தான் இந்த வாஷகம் வருது. இடத்துல இந்த சுஷும்ன நாடி வழியாக ஊர்த்துவ நாடின்னு சொல்லுவாங்க. ஊர்த்துவ தாண்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நடராஜ ஊர்த்துவ தாண்டம் போட்டிருப்பாங்க. அதுமாரிலாம் இதெல்லாம் இந்த பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட்ஸ் வந்து. ஸோ இவ்வளவு நாலேஜ் பாபாஜி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இட்ஸ் அவர் டியூட்டி டு ஸ்டடீஸ். ஈவன் பிரியா மேடம் வந்தது, அவங்க திருமூலர் வழியாக அந்த ஒரு சில ரிசர்ச்லாம் பண்ணது, அது கூட பாபாஜியோட பிளெஸிங்ஸாக இருக்கும், இந்த டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. அண்ட் யூஆர் ஆல் ஜாயின்ட் ஹியர் டு இன் திஸ் குரூப். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குருவையும் எடுத்துக்கங்க. அலாங் வித் தட் டேக் மகாதா பாபாஜி ஆல்சோ as your guru, because since you are joining university. நம்ம வந்து பரங்கிப்பேட்டையில் ஒரு இது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாம் போய் பண்ணுற மாரி. ஸோ பிரியா மேடம், நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட் சித்தா சயின்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் முடிஞ்சதுன்னா போயிட்டு பாபாஜி சொல்லிட்டு வாங்க. லெட் மீ நோ when you are going. Maybe you can go as a group. யார் யார் வர முடியுங்களா கேட்டு போங்க. வரோம் சார். டெஃபினட்டாக போங்க. ஆமாம், நாளைக்கு போகிற டைம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. they will give you all அதனால் இந்த சித்தா சயின்ஸ் ஆரம்பிக்கிறதுனால அதை ஆரம்பிச்சுட்டு அப்புறமா நம்ம செய்வோம். நம்ம பிரதாப் சார், நீங்களும் இந்தியாவுக்கு போகும்பொழுது டெஃபினட்டாக அங்கே போயிட்டு வாங்க, சரிங்களா? சரிங்க சார். அங்க என்ன சார், அது என்ன ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி இது பண்றீங்களா இல்ல ஒரு வீடு மாதிரியா இது பண்ணி? இல்ல ஆக்சுவலா அங்க இருக்கிறது என்னன்னா, பாபாஜி நான் சொன்ன அந்த ஹிஸ்டரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ராமையாங்கிறவர் தான் வந்து அவர்கிட்ட தான் சொன்னார் ஃபர்ஸ்ட்ல, இதுமாரி நான் பிறந்தது பரங்கிப்பட்டேன் அப்படின்னுட்டு. அவர் சொன்னதுனால ஒரு இடமும் காமிச்சிருக்காரு, இந்த இடத்துல தான் பிறந்தேன் அப்படின்ட்டு. ஸோ காமிக்கும் பொழுது அவங்களே போய் அந்த இடத்த பார்க்கும்பொழுது அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸு. அதனால் அந்த இடத்த வந்து கவர்மெண்ட்டிகிட்ட கேட்டுட்டு டாக்டர் கரண் சிங்னு ஒருத்தர் மினிஸ்டர் இருந்தார், பழைய மினிஸ்டர். அவர்கிட்ட நிலத்தை கேட்டு பாபாஜி சொல்லிருக்கான்னு சொல்லி அவர் வந்து அப்போ நிலத்தை கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த பாபாஜி கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பாபா ரஜினிகாந்தோட பாபா படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் வர்றது அந்த பரங்கிப்பேட்டை கோயில் தான் வரும் இனிஷியலாக. மற்ற திருவண்ணாமலைலாம் காமிக்கிறதுமுன்னா அதான் காமிப்பாங்க. எனிவே அதுக்குனால தான் கோயிலும் ஃபேமஸ் ஆச்சு. பட் ஈவன் பிஃபோர் தேட் இந்த படம்லாம் வரதுக்கு முன்னே நான் ரொம்ப நாள் போயிட்டு இருப்பேன். நான் லாங் டைம் அகோ. அந்த கோயில் வந்து இப்போ இன்ஸ்டிடியூட் மாற்றிருக்கோம். இல்லை சார், அந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இட் வாஸ் ரன் பை ராமையா அப்படின்ட்டு அவங்களோட குரூப்பு. ராமையா வந்து இறந்துட்டாங்க. அவங்க குரூப் வந்து கிரிய யோக சங்கம்னு பேர், கிரிய யோக சங்கம் அப்படின்ட்டு. அவர் வந்து சென்னையில் வந்து ஒரு குரூப் வச்சுருக்கிறாங்க சாந்தோம்ங்கிற இடத்துல. அப்புறம் காரைக்குடியில் வந்து அங்கே மெயின் பிரான்ச் இருக்குது, காடாகாத்தான்ட்டு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் அது. அவங்க தான் வந்து எப்படி இப்போ எஸ்ஆர்எஃப் வந்து எப்படி அந்த யோகானந்தா குரூப் வந்து பாபாஜி குகையை பார்த்துக்குதோ, இமாலயக்கு போய் பாபாஜி குகைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. செல்ஃப் ரிலேஷன் ஃபெலோஷிப் அப்படின்ட்டு அவங்க தான் பார்த்துக்குவாங்க, யோகானந்தாவோட குரூப்பு. அதே மாதிரி இந்த நம்ம சவுத்தில் வந்து பாபாஜி பிறந்த இடத்த வந்து ராமையா குரூப் வந்து பார்த்துக்குது. எனக்கு ரெண்டு இதுலேயும் கனெக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து சில பேர் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க இங்கே பிறந்துக்கார் அப்படின்ட்டு. பட் எனக்கு பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வி ஹேவ் டு பிலீவ் இட். ஏன்னா பாபாஜி வந்து எனக்கு விவரம் தெரியாத டைம்லேயே அவர் சொல்லியிருக்காரு, நான் பரங்கிப்பேட்டில் தான் வந்து கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது நீங்கள் நான் அந்த இது அனுப்புகிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறேன் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் சார், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹவ் யோகா யூனிவர்சிட்டி அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ஹவ் பாபாஜி சேவ்ட் மை லைஃப். இந்த டைட்டில் ஒரு வீடியோ இருக்குது, நான் ஷேர் பண்றேன் சார். அந்த முடிஞ்சா பண்ணுங்க. ஓகே சார், நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணுங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கே ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, எல்லாம் பாபாஜி கோய்க்கு போகிறாங்களா, அமீலாய்க்கு போகிறாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் பரங்கிப்பேட்டை இருக்குது, இங்கே யாரும் போக மாட்டேங்கிறாங்களே, அவர் பிறந்த இடமாச்சு. இப்போ ரொம்ப ஹோலியான பிளேஸ் அது. நான் அங்கே போகும்போதெல்லாம் ஏதாச்சும் சம்திங் மிரக்கிள் ஹேப்பன். ஸோ அதனால் என்ன பண்ணோம், அந்த பக்கத்துலேயே வாக்கிங் போகிற மாரி ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கேன் சார். இப்போ இட் இஸ் 3 bedroom 2 bath ஹவுஸ் அது. ஸோ அங்கே தான் வந்து பாபாஜியோட இந்த இன்ஸ்டியூட், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா சயின்சஸ் விருதுநகர்லேயும் அங்கே இருக்கும்.
அதோட வந்து நம்ம அஃபிலியேட்டட் டு யோகா யூனிவர்சிட்டி வி ஆர் கோயிங் டு ஹேவ் பாபாஜி யூனிவர்சிட்டி ஆல்சோ. சரிங்களா? தமிழ் இருக்கிறதெல்லாம் இந்த இதுக்கு வந்துடும் எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ பெங்களூர் பிரான்ச் எல்லாமே அவங்க வேதிக் சயின்ஸில் பார்த்துக்குவாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது விஷயம் நடக்கும். அது அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த சர்டிஃபிகேஷன்ஸு அது இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நவ் வி ஆர் ரெகனைஸ்டு ஆஸ் அ சர்டிஃபிகேட் கிவிங் பாடி அப்படின்ட்டு வந்திருக்கும். பிரியா மேடம், அதை நீங்களும் பண்ணுங்கள். நீங்கள் அந்த யூஜிசி கனெக்ஷனில் வந்து இன்னும் இப்போ யோகா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களாமே, நீங்களே ஜாயின் பண்ணீங்களா அதில்? இல்லையே சார். ஆமாம், நான் ரவிட்ட சொல்கிறேன். நான் ரவிட்ட வந்து அந்த என்ன ப்ராசஸ் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி சார். ஓகே சார். ஸோ தட் வில் பி நைஸ் ஆல்சோ. பிகாஸ் அது என்னன்னா எவென்ச்சுவலி அதில் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க ரெகனைஸ் பண்ணவங்க எல்லாமே தே மே கெட் அ ஜாப் இன் த ஸ்கூல்ஸ் தான். ஒரு மேடம் சொன்னாங்களே ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் இருக்காங்களா, அதே மாதிரி ஹை ஸ்கூல்ஸ்லாம் வந்து பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாள் இருக்கிறதுனால இட் வில் பி நைஸ் ஆல்சோ. ஸோ அதனால் இப்போ அந்த பிரதாப் சார் சொல்கிறேன் நான். அதனால் அதான் இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு. பாபாஜி சொன்னனால தான் நான் அந்த வீடு வாங்கணும் நம்ம இப்போது. ஸோ நீங்கள் உங்களுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்றவங்களாம் அங்கே தங்கிட்டு போயிட்டு தியானம் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த பாபாஜியோட மெடிடேட் பண்ணுறதுக்கோ அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ரிவர், வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு சில இப்போ நான் அங்கே ஒரு ஆளுங்களும் வச்சுருக்கேன். நான் இப்போ யார் நீங்கள் உங்க மாதிரி போனீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தங்கிறதுக்கு அதுமாரி வசதி நம்ம சிஸ்டரோட. பிரியா மேடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிஸ்டர் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆமாம் சார். ஆமாம், அவங்க நீங்கள் குரூப் அழைச்சிட்டு போனீங்கன்னா ஷி வில் கைட் யூ ஆல்சோ பண்ணிட்டு போவாங்க. பழனிப்பட்டி ஆளுங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங் சார். ஸோ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அதான். இந்த தடவை தான் நம்ம தான் நான் அந்த ஃபர்னிச்சர்லாம் கூட வாங்கி போட்டேன். ஃபர்னிச்சரு ஃபேனெல்லாம் வாங்கி போட்டு வந்தேன் வரும்பொழுது. ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர் கான்வெகேஷன் முடிச்சுட்டு பரங்கிப்பேட்டைக்கு போயிட்டு அந்த எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி now. From there I came back here to Miami. ஸோ அதான் சார் ஹிஸ்ட்ரி. அதான் சார். புரியுதா உங்களுக்கு ஓரளவுக்கு? ஓகே சார், புரியுதுங்க சார். ஆல் ஆஃப் யூ புரியுதுங்க. ஸோ சிஸ்டர்கிட்டே நீங்கள் கேட்டுட்டு நீங்களும் ஃபர்தர் ஜாயின் பண்ணலாம் நீங்கள். அண்ட் ட்ரை டு ப்ரமோட் தி சித்தா லிட்ரேச்சர். அதெல்லாம் மெயினாக நம்ம ரிசர்ச் பண்ணணும். அவங்க பாபாஜியே சொல்லிக் கொடுத்த ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து எல்லாம் பரப்பணும் அப்படின்னு தான் ஒரு மெயினியமாக அந்த சித்தா சயின்ஸ் நம்ம போடுறோம். பாபாஜி சொல்லுவாங்க 2 இடத்துல அவர் வந்து ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குமா. இதை யூ லைக் இட் ஆர் நாட், ஃபீல் இட் ஆர் நாட். நான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய டைமில். ஒன்று வந்து அந்த ஓம் கிரியா பாபாஜி நம்ம வந்துட்டு ஒரு யாக குண்டம் வளர்த்து ஸ்டீனும் வருவாங்க. ஒன்ஸ் இயர் தே டூ இட் இன் பரங்கிப்பேட்டை. அவர் பிறந்த நாள் அப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க. அதோட இந்த யாக குண்டம் நடக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி தேர்ஸ்டே ஆஃப் த வீக் நீங்களாம் போனீங்கன்னா கூட பிரியா மேடம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு தேர்ஸ்டேக்கு வந்து போகிறமே பாருங்கள். நான் குருவார் இல்லையா, அந்த டைம் வந்து ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு போடுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம ஒரு நாளைக்கு பண்ண போகிறோம். ஒரு ஒன்ஸ் இன் மந்த் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்ட மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அது நம்ம இதில் பண்ணும்பொழுது நீங்களாம் ஜாயின் பண்ணலாம் அந்த டைமில் போயிட்டு. அது நல்லாயிருக்கும். ஹெல்ப் பண்ணலாம், சமைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அதனால் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் தேர். பட் தட் இஸ் எ செப்பரேட் என்டிட்டி டேக்கிங் கேர் ஆஃப் இட். ராமையாங்கிற கட்டினால அவங்க குரூப் வந்து பார்த்துக்கிறாங்க. பட் என்னால் நல்லா தெரியும் அவங்களுக்கு, அந்த குரூப்புக்கு மோஸ்ட் ஆஃப் தம் நோ மீ. அடிக்கடி வந்து போய் எழுந்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாக்டர் மனோகரன் வந்துடுங்கிற அமெரிக்காவிலேருந்து மயமேருந்து அவரோட குரூப் தான் நாங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா they will know. I know the guy. இந்த டெம்பிளை பார்த்துக்கிற பேர் முத்துன்னு பேர். அவர் முத்துக்குமார சாமி பேர். அவர் ரொம்ப தெரியும் எனக்கு. ஸோ சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், எல்லாமே செய்வார். ஸோ அதனால தட் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ வித் ஹிஸ் பிளஸிங் வி ஆர் ஸ்டார்டிங் தி சித்தா சயின்ஸ் இன்ஸ்டியூட் ஆல்சோ. அண்ட் யூஆர் ஆல் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் திஸ். நான் நல்லா பார்க்குறேன், உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தமிழில் கற்றுக்க ஆசைப்படுறீங்க. இது வந்து பாபாஜியை டைரெக்டாக சொல்லிக் கொடுத்தது தான் நம்ம அதை சொல்லிக் கொடுக்க போகிறோம். இங்கே வேறு எதுவும் இடையில யாருமே கிடையாது. கிரியா யோகானந்தரோ அல்லது யுக்தேஸ்வரோ அல்லது லாகிரி மகர்ஷி அதெல்லாம் இடையில யாருமே இல்லை. இது வந்து டைரெக்டாக பாபாஜி நம்மகிட்ட கொடுத்தது. அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம். ஸோ ஐ பி ஹாப்பி டு கைட் யூ ஆல் இஃப் யூ ஆர் டூயிங் பிஹெச்டி ப்ரோக்ராம். இல்லை அண்ட் பிரியா மேடம் இல்லை ஹாஸ்பிட்டல். இது வந்து நம்ம செப்பரேட்டாக பண்ணுவோம் மேடம். இந்த அக்கௌண்ட் நம்ம தனியாக வச்சுக்குவோம். ரவிக்கு எதுக்கும் கனெக்ஷன் வேண்டாம். ஐ வில் டெல் யூ ஹவ் டு டூ தட். ஸோ அது வந்து நம்ம சித்தா இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தேவையாக இருக்கும். when we travel to other places where நம்ம தமிழில் பேசுகிறவங்க, மரிஷியஸ் நிறைய தமிழ் பேசுகிறாங்க,
சிங்கப்பூர் படுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம குரூப் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு டெவலப் பண்ணலாம். எங்கெங்கே தமிழ் டேஸ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம அந்த இன்ஸ்டியூட் தான் பண்ண போகுது இனிமேல் சுத்தமாக. சரிங்களா? ஸோ எவென்ச்சுவலி இட்ஸ் கோயிங் டு பி செப்பரேட் சொல்லுவோம். ஓகே, ஐ திங்க் ஐ எம் டாக்கிங் டூ மச். திஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, அப்புறம் இல்லை நம்ம முடிச்சிடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன் a couple of weeks we'll have another meeting also very soon. PM எடுத்து சொல்லிட்டு. இனி எதாவது கொஷின் இருக்கா உங்களுக்கு? இப்போ எம்எஸ்சி முடிச்சவங்க எல்லாருமே அடுத்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வமா தான் இருக்காங்க. என்ன டாபிக் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்றேன் சார், ஃபர்ஸ்ட் பாபாஜியை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு பாபாஜியோட டீச்சிங்ஸ்ல வர்றதையே நம்ம பிஹெச்டி டாபிக்கா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கைட் பண்றேன். நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க சார். எல்லாருமே பண்ணுவாங்க சார். Definitely, absolutely. So we can give them different topics. பாபாஜி சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. கிரியாவாசி இருக்குது, மற்றபடி இந்த கிரியை கொண்டு பிரணயம் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்வரூப சமாதி பற்றி சொல்லியிருக்காங்க. there is a book channel by பாபாஜி, யோக இது சித்தவதம்னு ஒன்று இவருக்கு தெரியும், பிரதாப் சாருக்கு தெரியும். அந்த வடகரை உங்களுக்கு எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சித்தவேதம். இந்த சித்தவேதம் எழுதுனதே வந்து பாபாஜி தான். அவர் கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? சார் லைன் இருக்கீங்களா? ஆமா சார், லைன்ல இருக்கேன் நானு. ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இந்த வடகரை அவரே வந்து he was channeled by பாபாஜி himself to write the book. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாபாஜியும் இவரும் ஒன்னா மீட் பண்ணதா கூட சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதாவது பாபாஜி இறங்கி வந்து, ஏன்னா பாபாஜி வந்து 5000 years இருக்கிறத பிலீவ் பண்றாங்க. ஆமா ஆமா, அப்ப வந்து இந்த நம்ம அதனாலதான் வந்து பாபாஜியோட போட்டோவுக்கு கீழே தான் நம்ம டாக்டர் சிவானந்தா, பரமஹம்சா எல்லாத்தோட போட்டோஸ்மே அது கீழே தான் வரும். ஆமா, வெரி குட். ஏன்னா நான் அந்த வடகரைக்கு போனது கிடையாது நான், பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆல்சோ ஃபாலோ சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் சம்படி. அந்த வித்யார்த்தி மாரி பண்ணல. ஏன்னா பர்சனலாகவே பாபாஜி என்னை வந்து எந்த மற்ற கிளாஸ் எதுவுமே பாபாஜி எடுக்க விடல எனக்கு. மற்ற கோர்ஸ் இன்க்ளூடிங் வேதாத்திரி மகர்ஷி டீச்சர்ஸ்க்கு போகாத பாடம்னு சொல்லிட்டாங்க. எனிவே தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் வந்து இப்போ அந்த சித்தவேதம்னு அது பேர் அது. பட் அதில் ஒரு சில இதெல்லாம் இந்த ரீசெண்டான மாடர்ன் டைம்ஸ் சயின்ஸ் வளர்ந்த ஒரு டைமுக்கு ஒத்துவரலை அப்படின்றது என்ன பண்ணாங்க, பாபாஜி வந்து யோகவேதம்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க திருச்சானலை. யோகவேதம் பை வெங்கட்ராமன் அப்படின்னுட்டு நான் எழுதுகிறேன் பாருங்க. யோகவேதம், சித்தவேதம் வேற, யோகவேதம் வேற. யோகவேதம் ஆல்சோ டன் பை மகாத பாபாஜி himself. அந்த புக்கு வந்து எனக்கு கிடச்சிட்டு ஐ நோ பாபாஜியோட பேசுனாங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா ஐ பீன் தேர் இன் டச். யார் உண்மை சொல்கிறாங்க, யார் பேசுகிறான்னு தெரியும் எனக்கு. ஸோ யோகவேதம் புக்கை பார்த்துட்டு ஐ டெஃபினெட்லி நியூ தட் இஸ் டெஃபினெட்லி பாபாஜி himself சேனல் ஃபார் த புக். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போனீங்கன்னா, யோகா நியூஸ் அமெரிக்கா சேனலுக்கு போனீங்கன்னா யோகவேதம் புக்கை கம்ப்ளீட் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் நான் தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ எவென்ச்சுவலி நம்ம வந்து அதையும் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ இதில் யோகவேதத்தை பற்றி நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். அந்த புக் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம். நிறைய விஷயம் அதில் இருக்குது. ஒரு பிக்சர்ஸ் போட்டே காமிக்கிறார் பாபாஜி. அங்கே கர்மாக்கள்லாம் எப்படி இருக்கும், உயிர்னா எப்படி இருக்கும், இந்த இன்யன் கான்செப்டோட கனெக்ட் ஆகிருக்காரு நிறைய விஷயம். அந்த கர்மாஸ்லாம் எப்படி போக்கணும், எப்படி சொருவு சமாதம் ஆகிடணும். 16 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 16 ஸ்டெப் வழியாக எப்படி வந்து எவ்ரி ஹியூமன் பீயிங் கேன் பிகம் லைட். சுரூப சமாதின்னு போயிறாங்க. அதுக்கு அவர் எப்படி பண்ணாங்க. ஸோ பாபாஜி வந்து டெக்னிக்ஸை வந்து அகஸ்தியத்தை கற்றுக்கிட்டாரு. இப்போ நான் சொன்ன மாரி இவர் போகநாத சித்தர்கிட்ட வந்து மெடிடேஷனும் தவமும், அப்புறம் இதில் இவர்கிட்ட அகஸ்திய சித்தர்கிட்ட கிரிய குண பிரணயமும் கற்றுக்கிட்டு ஒரு 18 months ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து அவரோட பாடி வந்து சொரூப சமாதி ஆகிடுது, லைட் ஆகிடுது. தட் இஸ் ஹவ் ஹி கேன் கம் அண்ட் அப்பியர் அஸ் அ லைட் அண்ட் அஸ் ஹியூமன் பாடி. இன்னும் டீட்டெயிலாக கேட்டுன்னா நான் சொல்ல முடியும்னால. ஸோ அந்த புக்கை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அதில் கூட ரிசர்ச் பண்ணலாம் நீங்கள். யோகவேதம் பை பாபாஜி.
அண்ட் பிரதாப் சார் இருக்கிற சித்தவேதம் அதுலேயும் சில பேர் பண்ணலாம். அண்ட் lot of people know சித்தவேதம் புக் ஆல்சோ. இட் பி லைக் கொஷின் அண்ட் ஆன்சர் மாரி இருக்கும் அது. ஸோ அதான் ஓகே. இதை நான் ஆன்சர் நிறையா பண்ணிட்டு இருப்பேன். எனி கொஷின் யூ ஹேவ், ஸோ ஹோப்ஃபுல்லி ஆன்சர் த கொஷின். எனிதிங் எல்ஸ்? டைம் ஆகிட்டு இருக்குது. எனி அதர் கொஷின்? சார் வடகரையில் இருக்கிறது என்னன்னு சொன்னீங்க சார்? வடகரையில் இருக்கிறதா? அதான் வடகரையில் வந்து அந்த சித்த வித்யார்த்தின்னுட்டு அவங்க ஒரு இனிஷியேஷன் பண்றாங்க. சுவாமி சிவானந்தர் அவர் இருந்தது தான் வடகரையில இருக்கிறதுங்க. நம்ம அருப்புக்கோட்டையிலயும், நீங்க அருப்புக்கோட்டையில தான் சொன்னீங்க இல்லையா ரமேஷ் இல்லைங்களா? ஆமா, முன்னாடி வந்து சித்த வித்தை தவமனை அப்படின்ட்டு இந்த தேவாங்கர் காலேஜ் போற வழியில இருந்தது. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, அது வந்து ஒரு பெரிய இயக்கமா இருப்பாங்க. இந்த வெள்ளை வேஷ்டி மட்டும்தான் கட்டுவாங்க அவங்க, மேல சட்டை போட மாட்டாங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஒரு குரூப்பாவே இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம கேரளால வடகரையில தான் அந்த ஆசிரமம் இருக்கு, சிவானந்த ஆசிரமம் இருக்கு. ஆமா, சித்த வித்தைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதான் சித்த வேதம்னு புக் இருக்கு. ஆமா, அதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆன வாசி யோகம் அப்படின்றது. நான் 2000ல இருந்து அங்க போயிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வடகரை போறேன். அப்படிங்களா? ஆமா, எனக்கு தெரியவே தெரியாது. நான் எனக்கு பார்ட்டி இருக்காங்க, ஹோல்சேல் பார்ட்டி இருக்காங்க. அப்படியா? நீங்க ஆமா, அங்க போவே பிசினஸ் முடிச்சிட்டு அப்படியே நேரா நான் ஆமாங்க வீக்லி ஒன்ஸ் நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு அது தெரியாம. நீங்க அங்க போயிட்டு நீங்க திருப்தியா சாப்பிட்டு வாங்க. அங்க சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ரைட், ஓகே ஓகே. ஆமாங்க, அது வந்து ஒரு சின்ன வயசுல அது. ஆனா இப்போ வரைக்கும் கேரளா சாப்பாடுனா எனக்கு அந்த வடகரையில நான் அங்க அதான் ஃபர்ஸ்ட் கேரளா சாப்பாடு சாப்பிட்டது வாழ்க்கையில. 3 நாள் இருந்தோங்க. ஆமா, பொதுவாவே கோழிக்கூட ஆரம்பிச்சா கண்ணூர் வரைக்குமே சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். இல்ல, இது வந்து ஆசிரமம். அவங்க வந்து அடுப்பே அணைக்காம இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா போயிட்டு வாங்க. அவ்வளவு தூரம் போறீங்களா? இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் 2 வீக்ஸ்ல போவேன். நான் போயிட்டு வாங்க. சார் முடிக்கட்டும். ரைட், பாத்திருக்கேன் நான், போட்டோ பாத்திருக்கேன். ஓகே. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாபாஜி ட்ரெடிஷன் வந்தவங்க தான் எல்லாமே. அவர் இந்த புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஷ்டமாக இருக்கும். கொஷின் ஆன்சர் மாதிரி இந்த புக் இருக்குது. நவ் இட்ஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆல்சோ. இப்போ இதுமாரி டெஃபினட்டாக இதை வந்து டீலினேட் பண்ணோம். நிறைய நம்ம சித்தர்கள்லாம் என்ன வந்து இந்த ட்வைலைட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, டபுள் மீனிங்கில் சொல்லுவாங்க நிறைய விஷயத்த. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க, கெட்டதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு தே வெரி கேர்ஃபுல்லி டபுள் மீனிங் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம டீலினேட் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுமாரி விஷயம்லாம் இருக்கிறதுனால அதுக்காக தான் நம்ம யூனிவர்சிட்டி ஆரம்பித்தோம். அது மாடர்ன் சயின்ஸ் வழியாக சொல்லணும் எல்லாத்தையும் அப்படின்ட்டு தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீங்கள் எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள், லாஜிக்கலாக சொல்லுங்கள், ஒரு உள்ளங்க நிலைக்கிறீ போல். நம்ம சொல்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அனுபவத்தை சொல்லுங்கள். அது நல்லாயிருக்கும். அனுபவம் வரலையே என்ன செய்கிறது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் இந்த இதுக்கு வந்தீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். எதுக்கு இந்த யோகா யூனிவர்சிட்டிக்கு வந்தோம், என்ன இன்ட்ரெஸ்ட் வந்தது, என்ன உங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்னாலே போதும், ஓரளவுக்கு டெவலப் ஆகிடும். நம்ம மிஷன் என்னென்னா மெயினாக வந்து இந்த யோகா அப்படிங்கிற ஒரு நாலேஜை பர்டிகுலராக நான் ஆரம்பிச்சது வந்து சித்தர்களோட நாலேஜாக இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பணும் அப்படிங்கிறது தான். அதுதான் பாபாஜியோட எய்மும். ஸோ ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் திஸ் மிஷன். அதுதான் பர்டிகுலராக வந்து நம்ம நிறையா இன்னும் ஒர்க் பண்ணி வந்துருக்கு. இந்த ஆயுர்வேதம், வேதிக் சயின்ஸை எவ்வளோ பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சித்தர்களை பற்றி இன்னும் அதிகமாக வரல. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே அதிகமாக வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேறு மாதிரி மாறிக்கிட்டு போகுது பாருங்கள். இன்னும் கேள்விப்படுறேன் நான். எனிவே அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். But even though we have a land of temples,
லேண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிலீஜன், நார்மல் ரிலீஜனும் கிடையாது, சயின்டிஃபிக் ரிலீஜன்ஸ் இருந்தால் கூட இன்னும் வந்து நம்மளே நம்பாமல் இருக்கிறோம், நம்மளே வந்து நிறைய பண்ணாமல் இருக்கிறோம். அதனால் ஆல் ஆஃப் யூ தோஸ் ஹூ ஆர், இஃப் யூ கேனாட் அஃபோர்ட் டு கோ அவுட் சைட், வெளியே போக முடியல இல்லைன்னா அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காச்சும் வந்து முடிஞ்ச பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூர் அப்ராட் ப்ளீஸ் ஹெல்ப் அதர்ஸ் ஆல்சோ இன் திஸ் மிஷன். அது சொல்கிறேன். இதோட முடிச்சுக்கலாமா பிரியா மேடம்? எதுவும் கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? எதுவும் நம்ம தனியாக பேசலாம் அப்புறமா அபவுட் திஸ் இன்ஸ்டியூட். ஓகே சார். எல்லாருக்கும் இன்னும் பாபாஜியை பத்தின சொல்லுங்க. ஓகே சார். வேற யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. All right. So, Pratap sir, நீங்களும் keep in touch with me. இந்த ஓகே சார். பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு கொடுங்க, தாய்வான்லேயும் சொல்லுங்கள். அவர் யோகிராஜ் தான் சொல்கிறேன் நான் உங்களை பற்றி. நான் ஜஸ்ட் டாக் டு யூ அப்படின்ட்டு. அவர் ஈஸ் இன் டச் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சொல்கிறேன் நான். ஓகே. தட் சைடு ட்ரை டு ட்ராப் பை தேர். நீங்கள் வாங்க ஸ்டேட்ஸ் வரதுமானா சொல்லுங்கள். நீங்கள் நமக்கு இங்கே ஆசிரம் இருக்குது. இங்கே we have a 10 acre ashram and there is a resident யோகி இருக்கிறாங்க இங்கேயே. ஒரு வைஸ் சான்சலர் யோகி தேவராஜ் ஒருத்தர் இருக்காரு. தேவராஜ் இல்லை, சரி, யோகி ஹரின்னு ஒருத்தர் இருக்காரு. பெங்களூரில் வந்து உங்களுக்கு தெரியும் தேவராஜ் இருக்காங்க. ஸோ we are getting very good connections. இந்த டிசம்பரில் வந்து ஐ வில் பி தேர் அகெயின் இன் பெங்களூர். we have the yoga summit. நீங்கள் வந்திருக்கீங்களா மேடம்? பிரியா மேடம் வந்திருக்கீங்களா யோகா சம்மிட்டுக்கு? இல்ல சார், நான் அந்த இது வந்தது இல்ல சார். வந்தது இல்லை, பெரும்பாலும் கான்வெகேஷன் தான் வந்திருக்கிறீங்க. இஃப் எனி ஆஃப் யூ வாண்ட் டு ஜாயின் வரதுன்னா நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். பிரியா மேடம் மூலமாக வாங்கிக்கிங்க. பிரதாப் சார் இருக்கிறதுனால இனிமேல் அவர் தாய்வானையும் கொண்டுவாங்க. நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இட் இஸ் கோயிங் டு பி டிசம்பர் 5th and 6th. டிசம்பர் 5, 6 2 நாள் வந்து வேர்ல்டு யோகா சம்மிட்ன்ட்டு பெருசாக நடக்கும். இன்டர்நேஷ்னலாக வருவாங்க. அண்ட் வி ஹேட் அபவுட் 3000 people லாஸ்ட் இயர். Mainly organized by our Vice President Yogi Devaraj. நம்ம செக்ரட்டரி ரவின்னு ஒருத்தர் இருக்காங்க, பிரியாக நம்ம நல்லா தெரியும். ஸோ அவரும் 2 ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தட் வில் இன்வால்வ் நாட் நம்ம யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 இன்ஸ்டியூட்டும் ஜாயின் பண்ணோம். விவேகானந்தா ட்ரஸ்ட் ஒன்று இருக்குதாங்க அவங்க. மற்றபடி கப்பல் ஆஃப் லோக்கல் ஆர்கனைசேஷன் எல்லாமே மீட் பண்ணுவாங்க. அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் முக்கியமானவங்க வர்றாங்க. you will see some Siddha people also. முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்க. அண்ட் பிரியா மேடம் நீங்கள் அவங்க ஸ்டேயிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு. இஃப் யூ ஆர் அட்டெண்டிங் இட். சரி சார், வரோம் சார். முன்ன மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இஃப் யூ வாண்ட் மீட் மீ அகெயின் இன் பர்சன், டெஃபினட்டாக டிசம்பரில் பார்க்கலாம் நீங்கள் 5th and 6th. இந்த மீன் டைம் வில் கண்டினியூ திஸ் கைண்ட் ஆஃப் ஜூம் மீட்டிங்ஸ் for the classes, registration informations, என்ன டாபிக் சூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், பர்டிகுலராக வந்து இந்த பாஷையை கற்றுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பிரியா மேடம் வில் கிவ் யூ மை ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் த இமெயில் ஆல்சோ. இட்ஸ் வெரி ஓப்பன் டு ஆல் ஆஃப் அஸ். இது ஒன்று ஒளிய மறையெல்லாம் கிடையாது. யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், யார் சொல்லி எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கணும் பாபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ வில் ஆல் கெட் த நாலேஜ் டைரக்ட்லி அண்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் டீச் யூ ஆல்சோ. நான் எப்படி ஃபீல் பண்ணி உணர்ந்துருக்கணும் அதை வந்து உங்களுக்கு பி நைஸ் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். திருப்பி மீட் பண்ணுவோம். பிரியா மேடம் வில் அரேஞ்ச் ஃபார் another மீட்டிங் சூன். ஃபர்தராக நம்ம பேசலாம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்க எல்லாருக்கும் நீங்க PhD பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே அடுத்த ஆர்வமா பிஜி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு உங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்த்து இருக்காங்க சார். Definitely, madam. We will do. Definitely, by Baba's grace, it will happen. Thank you. Thank you. Thank you, sir. No problem, sir. No problem. Anytime, anytime. Thank you. Thank you all. Keep in touch with me. Sure, sir.
இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்க பிரியா. ஓகேண்ணா. எல்லாருக்கும் நன்றி. சரி, ரைட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சரி பிரியா, பார்ப்போம். சரிண்ணா, தேங்க்யூ பாப்போம். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ம். वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।